வணக்கம். கேள்விக்களம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இது மக்களின் மேடை. ஒன்றிய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் கடந்த சில தினங்களுக்கு முன்னாடி தமிழ்நாட்டிலிருந்து பெற்ற வரியை விட ஒன்றிய அரசு தமிழகத்துக்கு அதிகமாக தான் நிதியை வழங்குது அப்படின்னு சொல்லி பேசின பேச்சு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய சர்ச்சையை கிளப்புச்சு. அதற்கு தமிழக நிதி அமைச்சர் தங்கம் தென்னரசும் ஒரு விரிவான விளக்கத்தை கொடுத்திருந்தாரு. இந்த சூழலில் தான் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஒரு தெளிவான அறிக்கையை தன்னோட எக்ஸ் வலைதள பக்கத்தில் தெரிவிச்சிருக்காரு. அதில் அவர் சொல்லியிருக்க விஷயம் அப்படிங்கிறது மிக முக்கியமானது. பொங்கல் பரிசு தொகுப்போட 1000 ரூபாய் ரொக்கமும் வழங்கி இந்த இடர்மிகு சூழலிலும் இல்லந்தோறும் இன்பம் பொங்கிட திராவிட மாடல் அரசு துணை நிற்கிறது அப்படின்னு சொல்லி குறிப்பிட்றாரு. அது மட்டும் இல்லை, இந்திய மாநிலங்களோட நலன் காக்க வேண்டிய பொறுப்பில் இருக்கக்கூடிய மத்திய அரசு தமிழ்நாட்டுக்கு செஞ்சது என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிக முக்கியமான கேள்வியும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எழுப்பியிருக்காரு. ஒன்றிய அரசு மேலே முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வைக்கக்கூடிய இந்த விமர்சனம் அப்படிங்கிறது ஏற்கத்தக்க ஒன்று தானா, இல்லை அரசியலுக்காக இப்படி முதலமைச்சர் பேசியிருக்காரா அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைய கேள்விக்கள நிகழ்ச்சியில் விரிவாக பேசியிருக்கோம். விவாதத்தில் பங்கேற்க ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி பாலச்சந்திரன் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. அதே போல் வழக்கறிஞர் ராமசாமி மையப்பன், இன்னும் சற்று நேரத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து கனகராஜ், அதே போல் பத்திரிகையாளர் இந்திரகுமார் தேரடி, அதே போல் பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து ஜி.கே. நாகராஜன் இருக்காங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் பாலச்சந்திரன் சார்ட்டிருந்து நிகழ்ச்சியை தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஒன்றிய அரசு மேலே மிக முக்கியமான ஒரு விமர்சனத்தை முன் வச்சிருக்காரு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். இதை எப்படி பார்க்குறீங்க? இது ஏற்கத்தக்க ஒன்று தானா? முதலமைச்சர் சொன்ன குற்றச்சாட்டு ஏற்கத்தக்க ஒன்று தான், முழுக்க முழுக்க ஏற்கத்தகுந்த ஒன்று தான். அதுக்கு நான் ரெண்டு காரணங்கள் மட்டும் சொல்கிறேன். குஜராத்திலையும் ஒரிசாலையும் இப்படிப்பட்ட ஒரு இயற்கை பேரழிவு நடந்த பொழுது உடனடியாக முன் நிவாரணத் தொகையாக 1000 கோடி ரூபாய் அறிவிக்கப்பட்டது. அதிலெல்லாம் நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு, நம்முடைய மாநில மக்களுக்கு எந்த விதமான வருத்தமும் கிடையாது. ஏன்னா குஜராத்திய நம்முடைய சகோதரர்கள், ஒரிசாவில் உள்ளவங்க நம்முடைய சகோதரர்கள். அவங்களுக்கு ஒரு துயர்ந்து வரும் பொழுது ஒன்றிய அரசு அவங்களுக்கு பணம் உடனடியாக வழங்குறதுங்கிறது மகிழ்ச்சிக்குரிய விஷயம். நான் கேட்குறதெல்லாம், நாங்களும் இந்தியர்கள் தானே, தமிழ்நாடு இந்தியாவுக்குள்ளே தான் இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு இடப்பாடு எங்களுக்கு வந்தபோது எதுக்கு எங்களுடைய குழு வரும், அவங்க விசாரிப்பாங்க, விசாரித்து அறிக்கையை கொடுத்ததுக்கப்புறம் நாங்கள் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு சொல்லப்படுது. அந்த குழு சென்னையில் வெள்ளத்தை பார்த்து இவங்க வெள்ள நிவாரணத்தை ரொம்ப சிறப்பாக செஞ்சுருக்காங்கன்னு சொல்லி அவங்க ஆன் த ஸ்பாட்லேயே பாராட்டுரை வழங்கிட்டு போயிருக்காங்க. அதுக்கப்புறம் நிர்மலா சீதாராமன் அம்மையார் சொல்கிறாங்க, இதில் தூத்துக்குடியிலையும் திருநெல்வேலியிலையும் இவங்க சரியாகவே ஹேண்டில் பண்ணலை அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, மேற்கொண்டு இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, நான் சொன்னேன், அதனால் இவர் உள்துறை அமைச்சர் உடனடியாக ஹெலிகாப்டரில் அனுப்பி வச்சார், அது வரைக்கும் அங்கே யாருமே போகலை. இப்போ இவங்க என்ன சொல்ல வர்றாங்க, இவங்களே ஒத்துக்கிறது என்ன, ஹெலிகாப்டர் போனாலுடைய யாருமே அங்கே போக முடியாது அப்படிங்கிற நிலைமையில் வெள்ளம் இருக்கும் பொழுது இப்போ ஒன்றிய அரசு அதிகாரிகள் கால்நடையாக அங்கே போயிருக்க முடியுமா? யாராவது போயிருக்க முடியுமா? அப்புறம் இன்னொன்று, இந்த ஹெலிகாப்டர் இதெல்லாம் ஒன்றிய அரசுடைய சொந்தம் இல்லை. இராணுவம் இந்திய இராணுவம். இது தீகார் ஜெயிலில் இவங்க இருக்காங்க, நம்முடைய தமிழ்நாடு ஸ்பெஷல் ஆர்ம்டு போலீஸ் ஒரு பெட்டாலியன் ரொம்ப நாள் அங்கே காவல் காத்துக்கிட்டு இருந்தாங்க. சிறப்பாக பணிபுரியாங்களோ இவங்களை கூப்பிட்டாங்க, இவங்க போனாங்க. அதுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட்டு கண்டிப்பாக பில் போடும். ஏன்னா அவங்களுடைய சம்பளம் எல்லாத்தையுமே பார்த்துக்கிறது தமிழ்நாடு அரசு. இன்னொரு இடத்துக்கு அவங்கள அனுப்பும்போது இவங்க பில் போடுவாங்க. அதே மாதிரி அவங்க பில் போடுறதை பற்றி எந்த அப்ஜெக்ஷனும் இல்லை. ஆனால் இது எங்களுக்கு சொந்தமானது, நாங்கள் இறக்கப்பட்டு அனுப்புகிறோங்கிற மாதிரி துணியில் பேசுகிறது ரொம்ப பெரிய தவறு. அது மிக மிக பெரிய தவறு. அதுக்கப்புறம் இன்னொன்று என்னென்னா, இன்றைக்கி சட்டம் என்ன சொல்லுது, நிச்சயமாக திருமதி சீதாராமன் அம்மையார் அவர்களுக்கு அது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இந்திய இராணுவம் ஒரு மாநிலத்துக்குள்ளே 3 காரணங்களுக்காக மாநிலங்களுக்கு உள்ளே செல்லலாம். ஒன்று ஒரு மாநிலத்துடைய சட்ட ஒழுங்கு சீர்குலைஞ்சிருச்சுன்னு அந்த மாநில அரசு டிஸ்மிஸ் செய்யப்பட்டிருந்தால், ஒன்றிய அரசின் குடியரசுத் தலைவரின் கீழ் அங்கே அந்த மாநில அரசு இருந்தால், அந்த நேரத்தில் சட்டம் ஒழுங்கு சரி பண்ணுறதுக்குன்னு ஒன்றிய அரசு இராணுவத்தை அனுப்பலாம். இந்த ஒன்றை தவிர மற்றபடி ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மாநில அரசாங்கம் இருக்கும் பொழுது அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் கேட்டால் ஒழிய இராணுவம் உள்ளே நுழைய முடியாது. இன்னொன்று, அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு அழைத்தால் இராணுவம் வந்துதான் தீரணும். இதுதான் சட்டம். ஒரு தலைமைச் செயலர் நிச்சயம் கேட்டிருக்காரு, எங்களுக்கு ஹெலிகாப்டர் கிடையாது, விமானம் கிடையாது, அப்படிப்பட்ட உபகரணங்கள் தேவைப்படுகின்றன, நீங்கள் தயவுசெய்து அனுப்புங்கன்னு கேட்டிருக்காரு. அப்போ உடனடியாக அவங்க அனுப்பி வச்சுருக்காங்க. இந்திய இராணுவம் சிறப்பாக பணிபுரிஞ்சிருக்கு. ஏன்னா எல்லாருமே ஒன்று சேர்ந்து தான் ஊர்கூடி தான் தேர்தெடுக்க முடியுங்கிற மாதிரி ஒரு சிக்கல், இப்படிப்பட்ட ஒரு பேரிடர் வரும் பொழுது நம்முடைய நாட்டில் உள்ள நாட்டிற்கு சொந்தமான அனைத்து உபகரணங்களும் பயன்படுத்தப்பட வேண்டும். அப்படி நடந்திருக்கு.
அப்படி இருக்கும் பொழுது இவங்க வந்து இவங்களுடைய தயவுனால அனுப்புகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு தொனியில் பேசுறதுங்கிறது வந்து ஒரு எஜமானத்துவ மனப்பான்மையை குறிக்குது. அது ரொம்ப தவறு. அதையும் தவிர 2 காரணம் சொன்னேன். ஒன்று, இந்த மாதிரி இவங்க பேசுனது. இன்னொன்று, முதலமைச்சர் ரொம்ப சரியாக சொல்லியிருக்காரு. இவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க, நாங்கள் வந்து ரொம்ப அதிகமாக வந்து மாநில அரசு கொடுக்கறத விட, எங்களுக்கு வரி கொடுக்கறத விட ஒன்றிய அரசு அதிகமாக திருப்பி கொடுத்துருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதில் உள்ள தவறுகள் அவங்களுக்கு அறிக்கை கொடுக்கறதுங்கிறது யாரோ ஒரு அட்வைசர் கவர்மெண்ட்டை சேர்ந்த ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க. அதை நம்பி இவங்க வாசிச்சிருக்காங்க. ஆனால் இதில் உள்ள தவறுகள், எண்ணிக்கையில் என்ன தவறு இருக்கிறது போன்ற தவறுகளை உடனடியாக தமிழக நிதியமைச்சர் வந்து சுட்டி காட்டியிருக்காரு. இதான் உண்மை. இன்னொன்று, டைரக்ட் டாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, நேரடி வரி. அந்த நேரடி வரி தமிழக அரசு எவ்வளோ கொடுத்துருக்கோ, தமிழ்நாடு எவ்வளோ கொடுத்துருக்கோ அதுக்கு ஈக்குவலண்ட்டாக அதை விட அதிகமாக இவங்க கொடுத்துருக்காங்கன்னு சொன்னால், மறைமுக வரி எவ்வளோ கொடுத்துருக்கு தமிழ்நாடு அதை பற்றி இவங்க பேசவே இல்லை. அதனால் இந்த ஸ்டாட்டிஸ்டிக் வந்து சரியான காரணம் இல்லை. இவை எல்லாத்தையும் சேர்த்து தான் முதல்வர் வந்து சொல்லியிருக்காரு. முதல்வருடைய கூற்று வந்து முழுக்க முழுக்க உண்மையானது தான். ரைட். முதலமைச்சர் சொன்னது சரிதான் அப்படிங்கிற பார்வையை பாலச்சந்திரன் முன்வைக்கிறாரு ராமசாமி மையப்பன். என்னோட கேள்வி அப்படிங்கிறது வந்து, நாங்கள் அதாவது தமிழ்நாட்டில் இருந்து நாங்கள் பெற்றதை விட அதிகமாக கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறது தான் நிர்மலா சீதாராமனோட வாதமாக இருக்குது. காங்கிரஸ் கட்சியோட மூத்த தலைவர்கள் ஒருத்தரான பீட்டர் அல்ஃபோன்ஸ் வந்து சில விஷயங்களை பகிர்ந்திருக்காரு. அதாவது, நீங்கள் குஜராத்துக்கு எப்படி நிதியை ஒதுக்குறீங்களோ, மத்திய பிரதேசத்துக்கு எப்படி நிதியை ஒதுக்குறீங்களோ, அதே போல தான் தமிழ்நாட்டுக்கு நிதியை ஒதுக்கிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வியை முன்வைக்கிறாரு. பதில் சொல்லுங்க. பாரத மண்ணிற்கும் தமிழ் மக்களுக்கும் முதற்கண் வணக்கங்கள். எனக்கு முன்னாடி நான் பாலச்சந்திரன் அவர்கள் பேசும்போது மிக தெளிவாக சொன்னாங்க. எனக்கு அது மிக்க சந்தோஷம். என்ன, ஒரு பேரிடர் காலத்தில் மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும் அப்படின்றது தான் மிக முக்கியமான அம்சம். அதில் எந்த அரசியல் கட்சியும் இல்லை எந்த அரசும் நாங்கள் தான் செய்தோம் என்று மாறுதட்டி கொள்வதும், எங்களால் தான் நடந்தது என்று சொல்வதும் அவசியம் இல்லை. ஏன்னா அன்னைக்கு வந்து காலத்தினால் செய்த உதவி அப்படின்றது தான், அது பக்கத்தில் இருக்க நண்பராக இருந்தாலும் சரி, வேற மாநிலமாக இருந்தாலும் சரி, எந்த அரசாக இருந்தாலும் சரி, மத்திய அரசாக இருந்தாலும் சரி, உதவி செய்ய வேண்டியது அவசியம். அது எல்லாருமே செஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்றது. அது பொலிட்டிக்கல் கேம். அது வந்து அரசியல் தலைவர்கள் சார்ந்து அவர்கள் வந்து கூறுகின்ற விஷயம். அது ஸ்டாலின் அவர்களும் இங்கே வந்து திமுகவை சார்ந்தவராக, இல்லை தங்கம் தென்னரசு அவர்களும் திமுகவை சார்ந்தவராகவும், இல்லை நிர்மலா சீதாராமன் அவர்கள் பாஜகவை சார்ந்தவர்களாகவும் அவங்க கூறிக்கொள்ளலாம். நமக்கு என்ன தேவை அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியதுன்னா, அந்த இதை பொறுத்த வரைக்கும் 3 விஷயங்கள் நம்ம பார்க்கணும். முதல்ல, பேரிடர் காலத்தில் உடனடியாக உதவி செய்வதற்கு 2 அரசுகளும் இருந்ததா, அவர்களோட அமைப்பு வந்து எவ்வாறு இருந்தது அப்படின்னு பார்க்க வேண்டிய தேவை இருக்கு. அதுல மத்திய அரசு உடனடியாக உதவி செய்வதற்காக அங்க இருந்தார்கள், அதற்கு தேவையான வேலைகளை செய்தார்கள் அப்படின்றது எல்லாருமே ஒப்புக்கொள்கிறார்கள். ஒன்று. இரண்டாவது, மத்திய அரசு தமிழக அரசுக்கு உடனே பண உதவி செய்ததா இல்லையா அப்படின்னு சட்டப்பூர்வமாகவே அதற்கான வழிகள் இருக்கு. இது நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் கீழே காசு கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கு. அது உடனடியாகவே 900 கோடி ஏற்கனவே அந்த SDRF ஃபண்டில் 450 கோடி அவைலபிளாக இருந்தது. உடனடியாகவே 2வது இன்ஸ்டால்மெண்ட், மற்ற மாநிலங்களுக்கு இன்னும் கொடுக்கப்படாத 2வது இன்ஸ்டால்மெண்ட் உடனடியாகவே 450 கோடி கொடுக்கப்பட்டது. உடனடியாக 900 கோடி இருக்கு செலவினத்திற்காக. மற்றதெல்லாம் எப்படி பண்ணணும் அப்படின்னு ஒரே ஒரு விஷயம் குறுக்கிடுறாரு, சேர்த்து பதில் சொல்லுங்க. இந்திரகுமார் ஒரே ஒரு விஷயத்தை குறுக்கிடுறாரு. இல்ல நீங்க சொல்லியிருக்கிற விஷயங்கள்ல ரொம்ப தவறா இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை குறுக்கிடுறாரு இந்திரகுமார் குறுக்கிடுறாரு. சார், ஃபேக்சுவலா ஒன்று தப்பா சொல்றீங்க. NDRFல இருந்து 900 கோடின்னு சொல்லியிருக்கீங்க. கிடையாது. SDRFனுடைய 900 கோடி இந்த நிதியாண்டுக்கு தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கப்பட்டதுல ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் 450 ஒதுக்கியாச்சு, 2வது இன்ஸ்டால்மெண்ட் 450. இது SDRF, நீங்க NDRFன்னு சொல்றீங்க. பொய் சொல்லாதீங்க. அண்ணா ஒரே ஒரு நிமிஷம் அண்ணா, நான் பொய் சொல்லலை. நான் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் கீழே அப்படின்னு மட்டும்தான் சொன்னேன். சட்டத்திற்கு கீழே கொடுக்கப்பட வேண்டிய அவசியம் இருக்கு, கைட்லைன்ஸு கீழே கொடுக்கப்பட வேண்டிய அவசியம் இருக்கு அப்படின்னு சொன்னேன். 450 கோடி கொடுக்கப்பட வேண்டியது சட்டப்படி தேவை. மத்திய அரசு மாநில அரசுக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அந்த 450 கோடி ஏற்கனவே இந்த பேரிடர் வந்திருந்தாலும் இந்த 450 கோடி வந்தே சேரும். இந்த பேரிடருக்கு என்ன கொடுத்தீங்க அண்ணா? உங்க வாய்ப்பு கிடைக்குமோ நீங்க சொல்லுங்க. நீங்க நான் வந்து ஃபேக்சுவலா இன்அக்யூரேட் நீங்க நான் நடுவில் நிறுத்தினேன். நான் வந்து இந்த மாதிரி குறுக்கிடல. 450 கோடி அவங்க கொடுத்துருக்காங்க அப்படின்றது நான் வந்து கிராண்டா யாருக்கும் கொடுத்தாங்க இல்லைன்னு நான் சொல்லலை. நான் சட்டப்படி கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது, அதை கொடுத்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதுல தவறு இருந்தா நீங்க சொல்லுங்க, அது படி தவறு இல்லை. அடுத்ததுக்கு நம்ம போகலாம். ஸோ ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா ஒவ்வொரு அரசும் என்ன காலகட்டத்தில் எவ்வாறு செயல்பட வேண்டும் அப்படின்றது, அப்புறம் அந்த பணத்தை எப்போ கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்குன்னு சட்டப்படி
2005 ஆக்ட் படி ஒரு அசஸ்மெண்ட் ப்ராசஸ்க்கு அப்புறமா ஒரு கைட்லைன் இருக்கு. அந்த கைட்லைன் வந்து அசஸ்மெண்ட் ப்ராசஸை எப்படி ஃபுல்ஃபில் பண்ணணும், அதுக்கப்புறம் எப்படி கொடுக்கணும் அப்படின்னு இருக்கு. அந்த அசஸ்மெண்ட் ப்ராசஸ்க்கு ஏற்கனவே ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் அசஸ்மெண்ட்டுக்கு ஏற்கனவே மத்திய அரசு அதிகாரிகள் ஏற்கனவே வந்து விட்டார்கள். அந்த அசஸ்மெண்ட்டை வந்து அவங்க பிளேஸ் பண்ணுவாங்க. அதற்கான கமிட்டி இருக்கு. அந்த கமிட்டி அப்ரூவ் பண்ணும். அதுக்கான இனிஷியல் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்கும். அதற்கப்புறம் அடிஷனல் ஃபண்ட்ஸ்க்கான ரிக்வெஸ்ட் வந்து எப்படி இருந்தாலும் தமிழக அரசு வைப்பாங்க. வைக்கிறாங்களோ இல்லையோ அதை கன்சிடர் பண்ண வேண்டிய தார்மீக பொறுப்பு மத்திய அரசுக்கும் இருக்கு. அதை அவங்க கன்சிடர் பண்ணுவாங்க. அப்போ அந்த கன்சிடரேஷன் வந்து சரியாக செஞ்சிருக்காங்களா இல்லையா, அந்த அசஸ்மெண்ட் தவறா சரியா இல்லையா அப்படின்றத எல்லாருமே பார்க்க முடியும். அது வந்து ஒவ்வொரு அரசுக்கும் மாற்று கிடையாது. இதுல குஜராத்துக்கு கொடுத்தாங்க அப்படின்னு ஒரு 1000 கோடி கணக்கு அவங்க சொல்றாங்க. குஜராத்தோட ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட்டே டயத்துக்கு கொடுக்கப்படவில்லை. குஜராத்தோட ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட் ரெண்டும் சேர்த்து கொடுக்கப்பட்டது. ஸோ அப்போ அந்த சேர்த்து கொடுக்கப்பட்ட அக்யூமுலேஷன் எவ்வளவு இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டிய தேவை இருக்கு. ஸோ அதனால கணக்கை வந்து தமிழ்நாட்டுக்கு ஒரு வழிமுறையிலையும் குஜராத்துக்கு வேற ஒரு வழிமுறையிலையும் பார்க்க முடியாது. குஜராத்துக்கும் அதே ஆக்ட் கீழே கொடுக்கப்பட வேண்டியதான் கொடுத்துருக்காங்க. கிராண்ட் நெய்டா தனியாக கொடுக்கல, இல்லை இந்த ஒரு டிசாஸ்டருக்குன்னு தனியாக கொடுக்கப்பட்ட காசு கிடையாது. அப்படி இருந்தால் அதை வந்து ஒரு மாநிலத்துக்கு பாரபட்சம் பார்க்குறாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது இல்லாமல் அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் சொன்னதுல பல மாற்று கருத்துக்கள் இருக்கு. மாற்று கருத்துக்கள் மட்டும் இல்லாம முதலமைச்சர் மொத்தமா ஒரு கேள்வி கேட்கிறாரு. ஒரு இடர்மிகு சூழல் இது. இந்த சூழல்ல ஒன்றிய அரசு தமிழ்நாட்டுக்கு என்ன செஞ்சது கேட்கிறாரு முதலமைச்சர் மு க ஸ்டாலின். இதே வந்து மத்திய அரசுலையும் தமிழ்நாட்டு அரசுலையும் திமுக வந்து வகிச்ச போது, அதாவது யூபிஏ ஆட்சி காலத்திலையும் சரி, இல்லை இப்போ 2006-11 அவங்க இங்க ஆட்சியில் இருந்த போதும் சரி, பேரிடர் இல்லை ட்ரவுட் இருந்த போதும், அப்போ இருந்து இந்த 2005 ஆக்ட் கீழேயே அசஸ்மெண்ட் ப்ராசஸ்க்கு அப்புறம் தான் ஃபண்ட்ஸ் கிராண்ட் அண்ட் எய்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. இது இல்லாமல் ஃபார்ம் ரிலீஃப் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த ஃபார்ம் ரிலீஃபும் அசஸ்மெண்ட் ப்ராசஸ்க்கு அப்புறம் தான் கொடுக்கப்பட்டிருக்கு. மாநிலத்தில் காவேரியிலிருந்து தண்ணி வரல, மழையில தண்ணி வரல, ட்ரவுட் இருக்கு, அப்போ எல்லாருக்கும் கொடுக்கணும். அது இல்லாமல் அக்ரிகல்ச்சர் இன்சூரன்ஸ்ல காசு இருக்கு. ஆனால் அந்த காசு எப்படி கொடுக்கப்பட்டது? அக்ரிகல்ச்சர் இன்சூரன்ஸ் மட்டும் இல்லை, கிராண்ட் அண்ட் எய்ட் கொடுக்கப்பட்டது. அந்த கிராண்ட் அண்ட் எய்ட் அசஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் தான் கொடுக்கப்பட்டது. அசஸ்மெண்ட் செய்யாமல் கொடுத்து விட்டார்கள் அப்படின்னு இன்னைக்கு முதலமைச்சர் சொல்லட்டும். அசஸ்மெண்ட் செய்யாம என்னைக்கும் கொடுக்கவே இல்லை. அசஸ்மெண்ட் அப்படின்றது ஒரு லீகல் ரிக்வயர்மெண்ட். அசஸ்மெண்ட் செய்யாம கிராண்ட்டை கொடுக்க முடியாது. அட்வான்ஸ் டு த கிராண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு இவங்க கேட்கலாம். அதற்கு அரசுக்கான பொறுப்பு, அவர்கள் கொடுக்க முடியும். அதற்கான வரி வசூலில் அவங்க கிட்ட காசு இருக்கு, கொடுக்க முடியும் அப்படின்னா கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா அந்த அசஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் தான் ஆக்சுவல் ஃபண்ட் என்னன்றதே வர முடியும். அது நம்ம வந்து 2012 பார்த்திருக்கோம், 2015 பார்த்திருக்கோம், 2020 பார்த்திருக்கோம். இப்போ அதே நிலைமை தான். அந்த நிலைமை வந்து ஒவ்வொரு முறையும் மாறுறது கிடையாது. அது மாநிலத்துக்கு மாறல, அது மாவட்டங்களுக்கு மாறல. இதே மாதிரி கிராண்ட் ரைடு மாவட்டங்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய அவசியம் இருக்கு. அதே மாவட்டங்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய அவசியம் இருக்கும்போது சென்னை கார்ப்பரேஷன் டெஃபினட்டா பாலச்சந்திரன் சார் வரதுக்கு முன்னாடி நான் இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும் முடிச்சிடுறேன். கிராண்ட் ஒரே ஒரு கேள்விதான் சேர்த்து சொல்லுங்க. ஒரே ஒரு கேள்வி பேரிடர் காலத்துல, இதே பேரிடர் காலத்துல கிராண்ட் ரைட தமிழக அரசு சென்னை கார்ப்பரேஷனுக்கு ஏன் ஒன்னும் கொடுக்காம இருக்காங்க? பாலச்சந்திரன் குறுக்கிட்டார். ஒரே ஒரு கேள்வி தான், சேர்த்து பதில் சொல்லட்டும். ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். நீங்கள் வந்து சொல்கிறீங்க குஜராத்துக்கு வந்து ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் கூட கொடுக்காம இருந்தாங்க, 2 இன்ஸ்டால்மெண்ட்டும் சேர்த்து கொடுத்தாங்கன்னு சொல்கிறீங்கல்ல. அந்த 2 இன்ஸ்டால்மெண்ட்டு சேர்த்து 1000 கோடி வந்ததா? இப்போ தமிழ்நாட்டுக்கு வந்து 2 இன்ஸ்டால்மெண்ட்டு சேர்ந்து 900 கோடி ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் கொடுத்துருந்தாங்க, ரெண்டாவது 450 கோடியை கொடுத்தாங்க. இந்த நேரத்தில் குஜராத்துக்கு உடனடியாக 1000 கோடி கொடுத்தாங்களே, குஜராத்துக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட் ரெண்டும் சேர்ந்து 1000 கோடியா? குஜராத்துக்கு கொடுத்தது இன்டரிம் ரிலீஃப், நமக்கு எந்த விதமான கன்ஃபியூஷனும் வேண்டாம். அது கொடுத்தது இன்டரிம் ரிலீஃப். ஒரிசாவுக்கு கொடுத்தது இன்டரிம் ரிலீஃப். இன்டரிம் ரிலீஃபுக்கு அப்புறம் கணக்கு கொடுக்கத்தான் போகிறாங்க. அப்போ இவங்க வந்து குஜராத்துக்கு கொடுப்பாங்க, இதுக்கு கொடுப்பாங்க, உடனடியாக அனௌன்ஸ் பண்ணுவாங்க, தமிழ்நாட்டுக்கு கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறத இங்கே கேள்வி. சரி, கனகராஜ் சார் இதை குறிக்கிறாரு. கனகராஜ் சார், கனகராஜ். குஜராத்துக்கும் ஒரிசாக்கும் கொடுக்கப்பட்டது அந்த இன்டரிம் ரிலீஃபும் அசஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் தான். அசஸ்மெண்ட் இல்லாம கொடுக்கப்படல, அசஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் இன்டரிம் ரிலீஃப் கொடுக்கப்பட்டது. இங்க அசஸ்மெண்ட் நடந்து முடிஞ்சு வெள்ளம் வந்த உடனே கொடுக்கப்பட்டது. இன்டரிம் ரிலீஃப் வராம இருக்கவே இருக்காது. கனகராஜ் மாற்றுக்கருத்து கிடையாது. ஆனா அசஸ்மெண்ட் நடந்ததுக்கு அப்புறம் தான் அசஸ்மெண்ட் அதை கொடுக்கவே முடியாது. கிராண்ட் ரேட்ல கையெழுத்து போடணும். கிராண்ட் ரேட்க்கு ப்ரொவிஷனே இல்லாம கொடுக்க முடியுமா? அவங்க மறுக்கட்டும் சார். கிராண்ட் ரேட் சட்டப்படி கிராண்ட் ரேட்க்கு ப்ரொவிஷன் இல்லாம செக்ரட்டரி, ஃபைனான்ஸ் செக்ரட்டரி கையெழுத்து போட முடியுமா? கனகராஜ் சார், கனகராஜ் ஒரு நிமிஷம் சார். நீங்க எல்லாத்தையும் லாஜிக்கலாவே கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க. ஆனா நடந்தது என்னன்னா 2021 மே மாதம் குஜராத்தில் வெள்ளம் ஏற்படுது சார். அந்த வெள்ளத்துக்கு இதுலெல்லாம் கொடுக்க முடியாதுங்கிறது கரெக்டு.
அது எப்பெல்லாம் கொடுப்பாங்க? இந்த வருஷம் ஹிமாச்சல பிரதேசத்துக்கு 20ல் 21ல் 22க்கான தொகையை இப்போ தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கடையில் மக்கள்லாம் காஞ்சு கருவாடாயிருவாங்க. குஜராத்து கொடுத்தது 2021 மே மாதம் பெருமழையும் வெள்ளமும் வந்த உடனே பிரதமர் வந்து ஒரு ஏரியல் சர்வே நடத்துகிறார். நடத்தினோன்னு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, பிரதமர் தேசிய நிவாரண நிதியிலிருந்து பிஎம் நேஷனல் ரிலீஃப் ஃபண்டு இருக்கு இல்லையா, அதில் இருந்து 1000 கோடி அனௌன்ஸ் பண்ணார். அதுக்கும் இந்த அசஸ்மெண்ட்டு வந்தது 2 இது ஒன்றா கொடுத்தாங்க அப்படிலாம் கிடையாது. இது உறுதியானது. ஏன்னா நீங்கள் திரும்ப திரும்ப தவறாக ஒரு விஷயத்தை சொல்லிக்கொண்டே இருக்கிறீர்கள். ரெண்டாவது என்ன பண்ணாருன்னா, இது தவிர்த்து ஒரு இறந்து போனால் 2 லட்சம் சார், இதில் இறந்து போனால் 4 லட்சம் சார் அவர் அறிவிக்கிறதுனா கூட தேசிய பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து அவங்க சொல்கிறது 4 லட்சம். ஆனால் அப்போ அவர் அறிவித்தது இந்த 4 லட்சம் தவிர்த்து தனியாக தேசிய பேரிடர் நிவாரண நிதி இல்லை, பிரதமர் தேசிய நிவாரண நிதி. அது இப்போ நம்ம தமிழ்நாட்டில் முதலமைச்சர் அவங்க டிஸ்கிரிஷனரி ஃபண்டாக கொடுக்க முடியும் பார்த்தீங்களா, அந்த நிவாரண நிதியில் அதில் இருந்து 1000 கோடி கொடுத்தாரு. 2 லட்சம் ரூபா இறந்தவங்களுக்கு கொடுத்தாரு, காயம்பட்டவங்களுக்கு 50,000 கொடுத்தாரு. இது மேற்கு வங்காளத்துக்கு இதே மாதிரி அங்கே இப்படி பணம் கொடுக்கல மற்றவங்களுக்கு. இறந்ததுக்கு 2 லட்சமும், அது ஆகஸ்டில் வந்தது, இறந்தவங்களுக்கு 2 லட்சமும் காயம்பட்டவங்களுக்கு 50,000 கொடுத்தாங்க. இது 2021 இருந்தது. இதை தயவு செஞ்சு திரு ராமசாமி மெய்யப்பன் இது அதாவது அசஸ் பண்ணாங்க, முன்னால் கொடுத்தாங்க பின்னால் கொடுத்தாங்க, அது என்டிஆர்எஃப்பும் கிடையாது, எஸ்டிஆர்எஃப்பும் கிடையாது, ஸ்ட்ரைட்டாக பிரதமர் தேசிய நிவாரண நிதியிலிருந்து கொடுக்கப்பட்ட பணம். சரி சரி நாகராஜ் சார், ஜிகே நாகராஜ் நினைச்சிருக்காரு. ஜிகே நாகராஜ் சார், இப்போ அதாவது வந்து மாநில அரசுகளை வந்து தொடர்ந்து இது போல ஏதாவது நெருக்கடிக்கு உள்ளாக்கிட்டே இருக்குது ஒன்றிய அரசு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு ஒரு பக்கம் இருக்கிற சூழலில் தான் முதலமைச்சர் மிக முக்கியமான கேள்வி எழுப்புறாரு. என்ன செஞ்சிருக்குது தமிழ்நாட்டுக்கு இது வரைக்கும் ஒன்றிய அரசு அப்படின்னு சொல்லி? இல்லை, அது பெரிய பட்டியல். அனைவருக்கும் வணக்கம், அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்களும் கூட. அது வந்து பெரிய பட்டியல், அதை நான் பட்டியல் போடுறேன். அதுக்கு முன்னாடி பாலச்சந்திரர்கள் சொன்னாங்க இது மாதிரி 450 ப்ளஸ் அது மட்டும் தான் கொடுத்த மாதிரி 450 + 560 1060 இமீடியட்டாக 24 hours அந்த ஃப்ளட் ஏற்பட்ட சென்னையில் ஏற்பட்டதுக்குள்ள அந்த 1060 crores இமீடியட் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் பார்ட் ஒரு 450 ரிலீஸ் பண்ணிட்டாங்க. 560 மிட்டிகேஷன் சார், ரிலீஃப் கேக்குறோம். கொடுத்த ஃபண்ட் சொல்றேன் மொத்தமா. இல்ல ரிலீஃப்க்கு நீங்க என்ன கொடுத்தீங்கன்றத கேள்வி. நிவாரணம் என்ன அத தான் கேக்குறாங்க சார். அதான் சொல்றேன். அவங்களுக்கு தெரிஞ்சதை சொல்றாங்க. ரிலீஃப்க்கு தான் வந்து அசஸ் பண்ணி தான் சார் கொடுப்பாங்க. இமிடியேட்டா அவங்களுடைய அந்த ரெகுலரா கொடுக்க வேண்டிய ஃபண்ட் இமிடியேட்டா 900 + 560 டோட்டலா அந்த இயர்ல இமிடியேட்டா ரிலீஸ் பண்ணியாச்சு. அதுல அந்த சேம் டே வித்தின் 24 hours 1060 crores இமீடியட்டாக ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதனால் மத்திய அரசு இதே அமௌண்ட்டை தான் அங்கேயும் ரிலீஸ் பண்ணாங்க. குஜராத்துக்கும் பாகுபாடு கிடையாது. நான் அதை சொல்ல வரேன். ஃபர்ஸ்ட் வந்து அரசு லெவலில் மத்திய அரசு லெவலில் ஸ்டேட் லெவலுக்குள்ளே எந்த பாகுபாடு கிடையாதுங்கிறத ஒன்றா ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ரெண்டாவது, நிர்மலா சீதாராமன் அவர்கள் மத்திய அரசு என்னெல்லாம் பண்ணியிருக்குங்கிறத தெளிவான விளக்கத்தை கொடுத்தாங்க. இப்போ அதுதான் டிஸ்பியூட் போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் நம்முடைய அமைச்சர் அவர்களுக்கு வந்து ஒரு விளக்கம் கொடுத்தாங்க. பட் அந்த விளக்கத்தில் தெளிவான கிளாரிட்டி இல்லை. அவங்க ஒரு ஏதாவது ஒரு வெறுப்பை திணிக்கணுங்கிற எண்ணத்தில் மத்திய அரசின் மீது குற்றம் சொல்லணுங்கிற எண்ணத்தில் சொன்ன மாதிரியான ஒரு டீட்டெயிலாக இருந்தது. ஆனால் விளக்கங்கள் தெளிவாக இருக்கு. அவங்களுடைய எவ்வளவு வந்து கொடுத்த விளக்கம் உங்களுக்கு தெளிவா இல்லை. ஆமா, உறுதியா இல்லைங்க, தெளிவா இல்ல. அவர் தெளிவாகவும் கொடுக்கல. ஏன்னா அவர் 19 கொடுத்திருக்காரு. பட் டீடைல்டா எவ்வளவு வந்திருக்குங்கிற டீடைல் நாங்க எடுத்திருக்கிறோம். அதாவது தமிழக அரசுல இருந்தே எடுத்திருக்குல்ல, அந்த இதுலயே கணக்குல பாத்தீங்க அப்படின்னா ஏறக்குறைய ரொம்ப தெளிவா அவங்க சொன்ன 6,96,000 crores அவங்க வந்து டோட்டலா வந்திருக்குங்கிறத டீடைல்டாவே கம்ப்ளீட்டா அவங்களோட பட்ஜெட் டீட்டெயிலே இருக்கு. 2014 இருந்து 2023 வரைக்கும் அவங்க கொடுத்த பட்ஜெட் வரவு கணக்கிலேயே டோட்டல் அமௌண்ட் அதுல வந்திருக்கு. அது போக அதர் ஹெட்ஸ்ல
நீங்க செஸ் தரலன்னு சொன்னாங்க. அதுலயும் பாத்தீங்கன்னா ஏறக்குறைய 57,555 கோடி வந்திருக்கு. அதுவும் தெளிவா அவங்க கொடுத்த பட்ஜெட் டீட் அலோகேஷன்லயே தமிழ்நாடு பட்ஜெட்லயே கொடுத்துருக்காங்க. அதனால இப்போ அவங்க சொன்ன அமௌண்ட்ல எந்த டிஸ்பியூட் இல்லை. அவங்க என்ன சொன்னாங்களோ அது தெளிவாக கொடுத்துருக்குறாங்க. அதில் வந்து எந்த ஒரு டிஸ்பியூட் இல்லை. என்னுடைய ஓவராலான ஒரு கணிப்பு எல்லாமே ஒவ்வொரு முறையும் எப்படி கவர்னரை வைத்து இங்கே ஒரு எதிர்ப்பை கிளப்புகிறார்களோ, மத்திய அரசு மீது வெறுப்பை தூண்டுகிறார்களோ, அதுபோல நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து இங்கே மிகச்சிறப்பாக வெள்ளப்பயிலை பார்வையிடுகின்றார்கள். மத்திய குழு வந்து பார்வையிடுகிறது. இது குறித்து பிரதமர் அவர்கள் வந்து மிக விரிவாக பல்வேறு நலத்திட்டங்களை அறிவிக்கின்றார்கள். மத்திய அரசு தனி கவனம் தமிழக அரசின் மீதும் தமிழக மக்கள் மீதும் செலுத்துகிறது. இதை பொறுக்க முடியாமல் வேண்டுமென்றே வெறுப்பை திணிக்கின்ற விதமாக தமிழக நிதியமைச்சர் அவர்களும் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்களும் தொடர்ச்சியான தவறான பிரச்சாரத்தை மத்திய அரசின் மீது பத்திரிகை வாயிலாக திணித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். கேட்கலாம். வரேன் இந்திரகுமார் வந்து ஒன்றிய அரசு மேல வந்து நீங்க வந்து வெறுப்பை திணிக்கிறதுக்காக தான் இப்படியான ஒரு பிரச்சாரத்தை கையில் எடுத்திருக்கிறீங்க அப்படிங்கிறது அவரோட பாஜகவுடைய குற்றச்சாட்டா இருக்கு. இல்ல அதாவது அவர் டீட்டெயில் சொல்றேன்னு சொன்னார், அதுக்குள்ளேயே சொல்லலை. அதுக்கு முன்னாடி பேசின நண்பர் மெய்யப்பன் அவர்களும் கூட நிறைய பொய்யா சொன்னார். அப்புறம் இவர் வந்து நான் 520 கோடி உடனே கொடுத்துட்டோம்ன்றாரு. மிட்டிகேஷன் ஃபண்டுக்கும் ரிலீஃப் ஃபண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. நான் இதே அரங்கில் பல முறை அதை வந்து நேரிலேயே விளக்கியிருக்கேன். எனக்கு என்னவோ வந்து தேஜாவு மாதிரி ஏதோ பழைய விவாதத்தில் வந்து வந்த மாதிரி பழசுக்குள்ளே இருக்கிறாங்க. இப்போ இன்னைக்கு ஃபினான்ஸ் மினிஸ்டர் பேசுனது டீட்டெயில்ஸ் இல்லை. நம்ம ஃபினான்ஸ் மினிஸ்டர் பேசுனது டீட்டெயில் இல்லை. நிர்மலா சீதாராமன் பேசுனது வந்து ரொம்ப டீட்டெயில்டாக இருக்குது அப்படின்றாங்க. என்ன டீட்டெயில் அப்படின்னு பார்த்தோம்னா 438 அப்படின்னு குமாரசாமி போட்ட கணக்கு தான் இதுலேயும் வந்து நிற்கிது. இந்த டீட்டெயில் தான் தமிழ்நாடு நிதியமைச்சரும் சொல்லணும்னு எதிர்பார்க்குறாங்களான்னு தெரில. ரொம்ப எக்ஸாக்டாக அவர் சொன்ன வார்த்தை சட்டப்படி கைட்லைன்ஸ் படி என்ன கொடுக்கணுமோ அதை நாங்கள் கொடுத்துட்றோம் அப்படின்றாங்க. நிர்மலா சீதாராமன் அவர்கள் அன்றைக்கி மேடையில் அப்படியே ரொம்ப தெளிவாக சொன்னாங்க, ஃபினான்ஸ் கமிஷன் கொடுக்க சொன்னதை கொடுத்துட்றோம் அப்படின்னு. பச்சை பொய். இதுவரைக்கும் ஃபினான்ஸ் கமிஷன் ஒவ்வொரு முறையும் கொடுக்க சொன்னதை விட மிக மிக குறைவான தொகை தான் எல்லா மாநிலங்களுக்கும் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தமிழ்நாட்டுக்கு ஒன்றிய அரசு அதாவது ஃபினான்ஸ் கமிஷன் ஒதுக்க சொல்லியிருக்கக்கூடிய அமௌண்ட் என்ன அப்படின்னா 42% 14th ஃபினான்ஸ் கமிஷனில். 15th ஃபினான்ஸ் கமிஷன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 41% மாநிலங்களுக்கு பிரித்து கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த 41% இவங்க இன்னைக்கு வரைக்கும் எட்டலை. 2001 எடுத்தாலும் சரி 2014 எடுத்தாலும் சரி பெரிய அளவுக்கான டிஸ்பாரிட்டி ரெக்கமெண்டட் அமௌண்ட் பை த ஃபினான்ஸ் கமிஷன் அண்ட் த ரிசீவ்டு அமௌண்ட் பை தி ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படின்றதுக்கு இடையில பாரிய வேறுபாடு இருக்கிறது. சார்ட் வேணும்னா என்கிட்ட இருக்கு, நான் தனிப்பட்ட முறையில் அனுப்புறேன், டிஸ்பிளேல போடலாம், அதை வந்து நீங்க செர்ச் பண்ணி பார்த்துக்கலாம் எவ்வளவு பெரிய டிஸ்பாரிட்டி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. 30% தாண்டி கொடுக்கறதே இல்லை மாநில அரசுக்கு நிதி பகிர்வு அப்படின்றது தான் நிலைமை. ஆனால் கொடுத்ததை விட அதிகமாக நாங்கள் திருப்பி கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்றது அப்படின்னா எங்க போய் வட்டிக்கு விட்டு சம்பாதிச்சுட்டு வந்தாங்களா அப்படின்றது தெரியல. மாநில அரசுகள் உள்ளபடியே ஜிஎஸ்டி ஆக இருக்கட்டும், வெல்த் டாக்ஸ் ஆக இருக்கட்டும், இல்ல நான் முடிச்சிடறேன், இப்படி பல விஷயங்கள்ல மாநில அரசு நேரடியான வரி மறைமுகமான வரின்னு நிறைய விஷயங்கள் வசூலிக்கப்படுகிறது. இதுல இருந்து திருப்பி எவ்வளவு வருது அப்படின்றதான் நம்ம கேட்கிற கேள்வி. கொடுத்ததை விட அதிகமாக கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு 438 அப்படின்ற கணக்கை தவிர வேற ஒன்றும் இல்லை. இவங்க கொடுக்குற அந்த 32%, 42 கொடுக்க சொன்னது, கொடுக்கறது 32, மீதி 10% எங்க போகுது அப்படின்னா ஒன்றிய அரசினுடைய கள்ளக்கணக்கு, அதாவது செஸ் சர்சார்ஜ்ன்ற கள்ளக்கணக்குக்கு போய்கிட்டு இருக்கு. ஃபினான்ஷியல் இயர் 2012ல் 10.4% இருந்த செஸ் சர்சார்ஜ் ஃபினான்ஷியல் இயர் 2018ல் அதாவது ஜி ஆட்சிக்கு வந்த 4 வருஷத்துல 11.4% ஆகி 2021ல் 20%, 2024ல் அது வந்து 16% வந்து குறைக்கப்படலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. அப்போ யூபிஏல 10% இருந்த செஸ் அண்ட் சர்சார்ஜ் இன்னைக்கு தேதிக்கு 19.8, அதாவது ரவுண்ட் ஆஃபா 20% செஸ் அண்ட் சர்சார்ஜ். மக்களை பொறுத்த வரைக்கும் இந்த செஸ் அண்ட் சர்சார்ஜ்னா என்னப்பா அப்படின்னு குழம்பலாம். ஒவ்வொருத்தரும் பெட்ரோல் போடும்போது நீங்க பில்லு வாங்கி பார்த்தீங்க அப்படின்னா அதுல செஸ் சர்சார்ஜ் அப்படின்னு எழுதியிருப்பாங்க. எக்ஸைஸ்னு ஒன்று இருக்கும். இந்த எக்ஸைஸ் அப்படின்றது என்னன்னா ஒன்றிய அரசு வசூலிச்சுட்டு அதுல இருந்து மாநில அரசுகளுக்கு பணத்தை பிரித்து கொடுக்கும். ஆனா அந்த செஸ் சர்சார்ஜ்ன்றது வந்து அப்படியே கட்டண கொள்ளை, மக்களிடமிருந்து நேரடியாக வழிப்பறி செய்து ஒன்றிய அரசு எடுத்துக்கொள்கிறதே தவிர அதிலிருந்து மாநில அரசுக்கு பிரித்து கொடுப்பதே இல்லை. தமிழ்நாட்டினுடைய நிதியமைச்சராக பிடிஆர் அவர்கள் இருந்த போதும் சரி, இப்போது தங்கம் தென்னரசு அவர்கள் இருந்த போதும் சரி, நேரடியாக ஒன்றிய அரசுக்கு வைக்கிற சேலஞ்சு ஒன்னே ஒன்று தான், டிவிசிபிள் பூல்ல செஸ் அண்ட் சர்சார்ஜை கொண்டு வர முடியுமா முடியாதா.
அப்படி கொண்டு வந்தீங்கன்னா நாங்கள் ஜிஎஸ்டியை பற்றி விவாதிக்கலாம். அப்படி கொண்டு வரவே முடியாது அப்படின்னா அது மாநிலங்களுக்கு செய்யக்கூடிய முழு துரோகம் அப்படின்றது தான் தொடர்ந்து எக்ஸ்போஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதுவரைக்கும் இப்போதைக்கு இதை பற்றி நிர்மலா சீதாராமன் அவர்கள் எந்த பதிலுமே சொல்லவே இல்லை. அதே போல் யூபிஐ விட அதிகமாக கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பச்சையான பொய். தமிழ்நாட்டுக்கு அதாவது ஒதுக்கப்பட்ட அந்த பெர்சன்டேஜ் யூபிஏல வந்து 4.9 இருந்தது, இன்னைக்கு இருக்கிறது 4.1. சார் 4.9 பெருசா 4.1 பெருசா? 4.9 தானே பெருசு. அப்போ யூபிஏ விட 4.1 நீங்கள் கொடுக்குறது எப்படி பெருசாக போயிடும்? அதே போல் ஒவ்வொரு முறையும் உத்தரப்பிரதேசத்துக்கு வாரி கொடுக்கக்கூடிய நிதி ஒவ்வொரு தடவையும் பட்ஜெட்ல வந்து பட்ஜெட்டட் எஸ்டிமேட் ரிவைஸ்ட் எஸ்டிமேட்னு ஒன்று வரும். அனெக்சர் 4 போட்டுருப்பாங்க யூனியன் பட்ஜெட்ல. எடுத்து பாருங்க ஒவ்வொரு மாநிலத்துக்கும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. சொன்னாலுமே கூட ஃபேக்சுவலா இருக்க இடத்துல அதே போல ஜிகே நாகராஜ் வந்து நாங்க குஜராத்துக்கு என்ன கொடுக்கறோமோ அதே தான் இங்கே கொடுத்துட்டு இருக்கோம்ன்றாரு. என்ன உத்தரப்பிரதேசத்துக்கு கொடுக்குற 1,17,000 கோடி தமிழ்நாட்டுக்கு கொடுக்குற 7,000 கோடி ஒண்ணா? உத்தரப்பிரதேசத்துக்கு என்ன காரணம் சாக்கு போக்கு சொல்றாங்க? பாப்புலேஷன் அதிகமா இருக்கு. ஒரு சின்ன உதாரணம், 2 பேர் சேர்ந்து ஒரு வீட்ல இருக்கோம், 10 பேர் வீட்ல இருக்கோம். மக்களுக்கு நியாயமா படலாம். 10 பேர் வீட்டுக்கு தானே அதிகமா காசு தேவைப்படும். அந்த 10 பேர் வீட்டுக்கு 1 வருஷம் சப்போர்ட் பண்ணலாம், 2 வருஷம் சப்போர்ட் பண்ணலாம். வருஷம் சுதந்திரம் அடைஞ்சு 75 வருஷமா அந்த உத்தரப்பிரதேசத்துக்கு மற்ற மாநிலங்கள்லாம் சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். தமிழ்நாட்டினுடைய மக்கள் வரி நிலைக்கு தள்ளப்பட்டுக்கிட்டே இருக்கணுமா? என்ன வகையான நியாயம்? எல்லா மாநிலங்களிலிருந்தும் பெறக்கூடிய நிதியை சரிசமமாக பங்கிட்டு கொடுத்தல் அப்படிங்கறது நம்ம கேக்குறோம். மாநிலங்கள் கொடுக்கிறது எங்க ப்ரொபோர்ஷனேட்டான ரிட்டர்ன் இருக்கு? உத்தரப்பிரதேசத்தினுடைய பெர் கேபிட்டா இன்கம் ஜிடிபி எவ்வளவு? தமிழ்நாட்டினுடைய பெர் கேபிட்டா இன்கம் ஜிடிபி எவ்வளவு? தமிழ்நாட்டுக்கு கிடைக்கிற ரிட்டர்ன்ஸ் எவ்வளவு? யூபிக்கு கிடைக்கிற ரிட்டர்ன்ஸ் எவ்வளவு? பெர் கேபிட்டா வச்சு பேசுவோமா ஜிடிபி வச்சு பேசுவோமா? எதை வச்சு பேசலாம்னு சொல்லுங்க, நான் டேட்டா தரேன். நாகராஜ் இல்லைங்க, அவரு தேரடி வந்து ரொம்ப உண்மைக்கு மாறான தகவல்களை ரொம்ப அழகா பொய்யா எது பொய்னு சொல்லுங்க சார். நான் தெளிவா சொல்றேன், நான் பட்டியலிடுறேன். எங்கிட்ட இருக்கிறது நேரடியாக தமிழக அரசினுடைய குறிப்பு, பட்ஜெட் குறிப்பிட்டு தான் சொல்லியிருக்கிறேன். மொத்தமா 2014-15 இருந்து 23 வரைக்கும் மொத்தமா வந்த தொகை 6,96,000 கோடி அப்படிங்கிறது நிர்மலா சீதாராமன் சொன்னதும் தமிழக பட்ஜெட்டில் உள்ள அந்த கணக்கும் ஒத்து போகிறது. அதுல எந்த மாற்று கருத்தும் தெளிவாக நான் பேப்பர் கையில் வச்சுக்க கூட நான் வந்து உங்களுக்கு ஒவ்வொரு இயரும் அவங்க சொன்ன இயரை வச்சு கணக்கு வச்சு சொல்றேன். இல்ல எல்லாம் பாருங்க மொத்தமா சொல்லிட்டு இருக்கேன். அதே மாதிரி செஸ் பத்தி சொல்றீங்க. ஒரு நிமிஷம் சார், நான் மொத்தமா சொல்லிட்டு இருக்கேன். மொத்தமா சொல்ற ஒரு நிமிஷம் இருங்க. இல்ல உங்ககிட்ட இன்டைரக்ட் டாக்ஸ் உடைய டேட்டா இல்ல. செஸ் பொறுத்த வரைக்கும் ரோடுக்கு சார் பேச விடுங்க. நீங்க பேசினா கேட்டிருந்தல்ல. மொத்தமா கொடுத்து செஸ் வர்ற செஸ்ல இருந்து ரோடு தமிழ்நாட்டுக்கு பண்ணது ரோடுக்கு 37,968 கோடி, ஆவாஸ் யோஜனாவுக்கு 4,838 கோடி. அதே மாதிரி கிராம சாலைகள், கிராம சடக் யோஜனாவுக்கு 11,116 கோடி. இப்படி மதிய உணவுக்கு ஒரு 11,116 கோடி, கிராம சாலைக்கு 3,637 கோடி. இப்படி தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா 57,557 கோடியை கொடுத்திருக்கு. செஸ் அமௌண்ட்டை கொடுத்திருக்கு. ஒரே ஒரு பாயிண்ட் நான் சொல்றேன், இது வந்து 100% வெரிஃபைடு. இது சொல்றேன், தமிழ்நாடு அரசு அதாவது மொத்தமா வரின்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு வரி இங்கிருந்து மத்திய அரசுக்கு போறது 5.6%. மத்திய அரசு திருப்பி தர்றது 6.2%. அதாவது தமிழ்நாட்டுல இருந்து 5.6% போயிருக்குது. ஆனா திருப்பி வந்தது 6.2%. திருப்பி தர்றது 6.2%. இதை தயாராக இருக்கிறோம். இல்ல ஒரு மிக முக்கியமான புள்ளியில் வந்து நின்றீங்க, அது கேட்போம். பாலச்சந்திரன் சார் இப்ப திரு கனகராஜ் அவர்கள் ரொம்ப தெளிவாக ஒன்று சொன்னார். அதுக்கு திரு நாகராஜ் அவர்கள் நேரடியான பதில் சொல்லணும். அவர் என்ன சொன்னார்னா, நீங்கள் வந்து நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஃபண்ட்லேருந்து கொடுக்கல அந்த 1000 கோடி ரூபா. நீங்கள் கொடுத்தது பிரதமருடைய நிவாரண நிதியிலிருந்து 1000 கோடி ரூபா குஜராத்துக்கு உடனடியாக கொடுத்தீங்களே, அதை பற்றி எங்களுக்கு வருத்தம் இல்லை. மறுபடியும் நான் சொல்கிறேன், துன்பப்படுகிற நேரத்தில் உள்ள நம்ம சகோதரர்களுக்கு கொடுக்கணும். இப்போ தமிழ்நாட்டுக்கு ஏன் அது மாதிரி கொடுக்கலை? நீங்கள் திரும்ப வந்து அங்கே கொடுத்த அதே 1000 கோடி தான் இங்கேயும் கொடுத்துருக்கோன்னு சொல்கிறதுல அர்த்தமே கிடையாது. இப்போ நீங்கள் திரு கனகராஜ் சொன்னதுக்கு நேரடியாக பதில் சொல்லுங்கள். பிரதமருடைய நிவாரண நிதியிலிருந்து குஜராத்துக்கு கொடுத்தாங்களே, அது மாதிரி பிரதமருடைய நிவாரண நிதியிலிருந்து தமிழ்நாட்டுக்கு கொடுத்தாங்களா? இது ஒன்று. ரெண்டாவது கேள்வி கேட்குறேன். நீங்கள் திரும்ப இந்த மாதிரி இந்த 67,328, 38,438 இதெல்லாம் எல்லாரையும் குழப்பம்.
குழப்பாமல் இருக்கிறதுக்கு ஒரே ஒரு தெளிவான சிம்பிளான கொஸ்டின். இவர் வந்து இந்திரகுமார் திரும்ப திரும்ப என்ன சொல்றாரு, நேரடி வரியை பற்றி மட்டும்தான் பேசுகிறாங்க திருமதி சீதாராமன் அம்மையார் அவர்கள். நேரடி வரி எவ்வளோ கொடுத்துருக்கோ, தமிழ்நாடு அரசு தமிழகம் எவ்வளோ கொடுத்துருக்கோ அதை விட நேரடி வரியில் வந்து இங்கே கொடுத்தது இவங்களுக்கு கொடுத்தது தமிழகத்துக்கு கொடுத்தது ஜாஸ்தின்னு சொல்கிறீங்க. ஆனால் மொத்தமாக தமிழகம் எவ்வளோ கொடுத்தது, நேரடி வரியும் கொடுத்துருக்கு, மறைமுக வரியும் கொடுத்துருக்கு. இந்த ரெண்டையும் சேர்த்து வச்சு பேசும்போது அந்த அளவுக்கு நீங்க வந்து கொடுத்துருக்கீங்களா அப்படின்னு கேட்கிறாரு. இது ரொம்ப தெளிவான கேள்வி. என்னை முடிக்க விடுங்க. நீங்க மறுபடியும் ஒரே நிமிஷம் நீங்க மறுபடியும் தயவு செய்து 71,348 கோடி இதெல்லாம் நம்ம பேச வேண்டாம். நம்ம பேசுறது வந்து ரொம்ப சுருக்கமா ஒரே கேள்வி. பிரதமருடைய நிவாரண நிதியிலிருந்து குஜராத்துக்கு கொடுக்கப்பட்டதே, அதுபோல் பிரதமருடைய நிவாரண நிதியிலிருந்து ஏன் தமிழகத்திற்கு கொடுக்கப்படவில்லை? தமிழகத்துக்கு நேர்ந்த டிராஜடி கம்மியானதா? முதல் கேள்வி. ரெண்டாவது கேள்வி, திருமதி நம்முடைய ஒன்றிய அரசுடைய ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து சொன்னாங்களே, நாங்கள் வந்து நீங்கள் கொடுத்ததை விட அதிகமாக கொடுத்துருக்கோன்னு. இவங்க தமிழகம் கொடுத்த எல்லாத்தையும் கணக்கில் எடுத்தாங்களா இல்லையா? அவ்வளோதான் கேள்வி. ரெண்டே கேள்வி சார், நேரடியாக பதில் சொல்லுங்க. நாகராஜன் சார், நாகராஜன் ரெண்டு கேள்வி தான் சார். ரெண்டு கேள்வி நேரடியாக பதில் சொல்கிறேன். முதல்ல நீங்க கேட்டீங்க குஜராத்துக்கு 1000 கோடி கொடுத்தாங்க பிரதமர் நிவாரண நிதியில இருந்து. அதே 1000 கோடி 24 மணி நேரத்துல 1060 சார் அத கேட்கல சார். பிரதமரோட நிவாரண நிதியில இருந்து தமிழ்நாட்டுக்கு என்ன கொடுத்தாங்க அத அவர் கேக்குறாங்க. அதுக்கு பதிலுக்கு வாங்க. அதான் சார் அதான் சொல்றேன். பிரதமரோட நிவாரண நிதியில இருந்து என்ன கொடுத்தாங்க தமிழ்நாட்டுக்கு, அதுதான் அவரோட கேள்வி. அதுக்கு வாங்க பதில். ஒரு நிமிஷம் சார், நான் செய்தி முடிச்சறேன் சார். 1000 கோடி 24 மணி நேரத்துக்கு கொடுத்தாச்சு. அதான் பதில் சொல்றேன். 1000 கோடி கணக்கு நான் கேட்கல சார், அத கேட்கல சார். அடுத்த பதிலுக்கு வரேன் சார். சார் அடுத்த क्वेश्चनக்கு பேச விடுங்க. அடுத்து அங்க பாராளுமன்றத்தில் உடனடியாக டிஆர் பால் அவர்கள் அங்க ரைஸ் பண்றாங்க, 5000 கோடி வேணும்னு கேக்குறாங்க. உடனடியாக என்ன பதில் சொல்லப்பட்டது? உடனடியாக மத்திய குழு அனுப்புறோம், பார்வையிட்டு பாக்குறோம் சொல்றேன்னு சொல்லிட்டாங்க. இப்போ மத்திய குழு நீங்க சொல்றது அதெல்லாம் அவர் கேட்கவே இல்ல. சிம்பிளா ஒரே ஒரு கேள்வி கேட்டாரு, பிரதமரோட நிவாரண நிதியிலிருந்து தமிழ்நாட்டுக்கு உடனடியாக 1020 கோடி கொடுக்கப்பட்டு விட்டது. நிதியின் பெயர் வேறாக இருக்கலாம், மத்திய அரசு நிதியிலிருந்து பணம் 1020 கோடி வந்து சேர்ந்து விட்டது அப்படிங்கிறது உண்மை. பணம் இல்லாம பண்ணல, பணம் கொடுத்துட்டாங்க. ஒண்ணு. இரண்டாவது அவர் ஒரு கேள்வி கனகராஜ் குறுக்கிட்டாரு. இல்ல கனகராஜ் குறுக்கிட்டாரு, கேட்டு சொல்லுங்க. இரண்டாவது क्वेश्चन முடிச்சறேன். அதாவது தமிழகத்தினுடைய மொத்த வரி மத்திய அரசுக்கு செல்வது 5.6%. மத்திய அரசு திருப்பி தமிழ்நாட்டுக்கு தருகின்ற மொத்த பண மதிப்பு அமௌண்ட் 6.2%. அதாவது கொடுப்பதை விட அதிகமாக திருப்பி மத்திய அரசு கொடுக்கிறது. இதுதான் சார் விளக்கம். இதை விட வேற ஒரு பெரிய கான்ஃபரன்ஸ் வச்சு டிஸ்கஸ் பண்ணணும். அது ஓகே கனகராஜ் சார். இல்லை ஒரே ஒரு நிமிஷம் நான் புதுசாலாம் பேசலை. பாலச்சந்திரன் சார் ரொம்ப தெளிவாக கேட்டார். பிரதமர் நிவாரண நிதி அது எந்த கணக்குலையும் வராது, நேரடியாக நிவாரணத்துக்குன்னு கொடுத்துருவாங்க. நீங்கள் 1060 கோடின்னு சொன்னதில் தமிழ்நாட்டுக்கு இந்த பேரிடர் வரலைன்னா கூட அந்த 450 கோடி வந்திருக்குமா வந்திருக்காதா? நாகராஜன் சார் பதில் சொல்லணும். அந்த 450 கோடி தமிழ்நாட்டுக்கு எந்த பேரிடரும் வரல, புயலும் அடிக்கலை, சரியா? ரைட். இதே மாதிரி பேரிடர் வராமல் இருந்திருந்தா பிரதமர் அங்கே 1000 கோடி கொடுத்துருக்க முடியுமா? முடியாது. அப்போ என்னன்னா, எனக்கு சேர வேண்டிய தொகையும் டிஸ்கிரிஷனரியில் கொடுத்த 1000 கோடியவும் ரெண்டையும் சமப்படுத்துறதுலையே உங்களுக்கு டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பில்லைன்னு தெரியுதா? நீங்கள் என்ன கேட்குறீங்க சார்? ஏதோ ஒன்று சார், நான் எனக்கு கொடுக்க வேண்டிய கடனை கொடுப்பதற்கும் எனக்கு நீங்கள் கூடுதலாக கொடுப்பதற்கும் வித்தியாசம் இல்லையா? ஏன் நாகராஜன் சார் நான் ஒன்று சொல்கிறேன். நீங்கள் தமிழ்நாட்டில் தெரிஞ்சோ தெரியாமலோ சாதாரண ஜனங்களிடம் பாஜக தமிழ்நாட்டுக்கு ஒரு பைசா கூட கொடுக்கறத இங்கே இருக்க பாஜக காரங்களே ஏற்றுக்க மாட்டேன்றாங்களே அப்படிங்கிறது தான் வருது. இந்த பேரிடருக்காக சார் நீங்க தவறான கருத்தை பதிவு செய்றீங்க. தயவு செய்து கனராஜ் அவர்கள் சார், நீங்க இல்ல நான் என்ன உங்களோட பேருக்கு நான் பதில் சொல்லிடுறேன். சொல்லுங்க. அதாவது தமிழ்நாட்டின் மீது பாரத பிரதமர் காட்டுகின்ற அக்கறை குறித்து மட்டுமல்ல, பல்வேறு திட்டங்கள், நீங்க கிசான் சம்மன் நிதியை மட்டும் எடுத்துக்கிட்டீங்கன்னா 5 தவணைகள்ல 30,000 ரூபாய் 48 லட்சம் விவசாயிகள் சென்று சேர்ந்து இருக்கு. சொல்றேன், நீங்க அக்கறை இல்லைன்னு சொல்றதுக்காக நான் சொல்றேன், பதில் சொல்றேன். இலவச கேஸ் இணைப்பு,
அதே மாதிரி பயிர் காப்பீடு, அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா முத்ரா திட்டம். அதாவது ஒரே ஒரு நிமிஷம் இல்ல ஒரே இல்லன்னு அவர் சொல்றாரு சார். நான் பதில் சொல்றேன் அதுக்கு. அவர் அக்கறை இல்லன்னு சொன்னதுக்கு நான் பதில் சொல்றேன். அதே மாதிரி கழிப்பறைகள் தமிழ்நாட்டுல கட்டி கொடுத்தது. அதே மாதிரி ஜல் ஜீவன் சார் நீங்க சொல்றது தமிழ்நாட்டுல ஒண்ணும் பண்ணலன்னு சொல்றீங்களா சார்? நாங்க இப்படிதான் சார் பண்ண முடியும். உங்க கையில நிதி கொடுத்தா மட்டும் தான் நிதி ஆகும். ஒரே ஒரு நிமிஷம் சார். நீங்க 6000 ரூபாய் நிதி நாகராஜ் கேட்டு பதில் சொல்லுங்க. அவர் என்ன முடிக்கல, கேட்டு பதில் சொல்லுங்க. ஒரு நிமிஷம். இல்ல நீங்க பிரதமர் மோடி தமிழ்நாட்டுக்கு என்னெல்லாம் பண்ணாரு, எத்தனை தடவை வந்தாரு, 4 தடவை ஒன்றிய அமைச்சர்களை அனுப்பி வச்சாரு, அதெல்லாம் கேட்கல. இப்போ ஒரு பேரிடர் வந்திருக்கு. இந்த பேரிடரில் குஜராத்துக்கு நேஷனல் டிசாஸ்டர் ஃபண்டில் இருந்தோ அல்லது மாநில டிசாஸ்டர் ஃபண்டின் மூலமாகவோ கொடுத்தது போக 1000 கோடி எந்த இதுவும் இல்லாமல் பிரதமர் பார்வையிட்டதோடு கொடுத்தீங்கல்ல. எங்களுக்கு ஏன் ஒரு நயா பைசா கூட கொடுக்கலைன்னு கேட்டால், நாங்கள் ரோடு போட்டோம், பாலங்கட்டை கொடுத்தோம், அது இல்லை. இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிறது ஒரே ஒரு அம்சம். நீங்கள் கேட்குறதுக்கு எனக்கு பதில் சொல்ல முடியும். நான் இப்போ நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா, அவங்க சொன்னதில் மறைமுக வரியவும் சேர்த்து சொன்னாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்களா? நான் என்ன கேட்குறேன்னா, தமிழ்நாட்டுக்கே இவ்வளவு அதிகமாக கொடுத்துருக்கீங்களே, இன்றைக்கி நீங்கள் பிஜேபி இன்றைக்கி அண்ணாமலை காலையில் ஒன்று சொல்லியிருந்தார். நான் அதை மட்டும் சொல்லிவிட்டு அடுத்ததுக்கு போகிறேன். அவர் சொன்னார், தமிழ்நாட்டில் இந்த காலத்தில் 8 லட்சம் கோடி கடனாகி போச்சு, இப்படி ஒரு கவர்மெண்ட் இருக்க முடியுமா? உங்களுக்கு தெரியுமா ஒரு நேர்மையான மனுஷன் எப்படி பார்க்கணும் தெரியுமா? 67 வருஷமாக அதிகபட்ச கடன். 2013-14 நீங்கள் ஆட்சிக்கு வரும்போது ஒன்றிய அரசினுடைய கடன் 50 லட்சம் கோடி. இந்த பட்ஜெட்டில் சொன்னது 155 லட்சம் கோடி. இந்த நவம்பர் வரை எவ்வளோ தெரியுமா? 205 லட்சம் கோடி. ஒன்றிய அரசாங்கம் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அட்டைதாரரின் மீது அவர் கேட்டார், அண்ணாமலை கேட்டார், எல்லாரும் கை தூக்குங்க, யாருக்கெல்லாம் அட்டை இருக்குது, ரேஷன் அட்டை இருக்குது, உங்கள் மேலையெல்லாம் 3 லட்சம் கோடின்னு சொன்னார். 3 லட்சம் ரூபா கடன் மாநில அரசாங்கம் உங்களுக்கு வாங்கி வச்சிருக்கு அப்படின்னு சொல்லி. ஆனால் அவருக்கு நேர்மை இருந்தால் என்ன சொல்லணும்னா, ஒன்றிய அரசாங்கம் என் தலையின் மீது 6.8 லட்சம் ரூபாய் ஒவ்வொரு அட்டையின் மீதும் ஏற்றி வச்சிருக்கு. இப்படி இந்த கணக்குகளை திசை திருப்புறதே வேலையாக இருக்குது. நாகராஜன் சார்ட்ட ஸ்ட்ரைட்டாக கேட்ட ஒரே ஒரு கேள்வி தான், சரி தமிழ்நாட்டுக்கு நீங்கள் 5.7 6.2 சார், நான் திரும்ப சொல்கிறேன் சார், உங்களுக்கு திரும்ப சொல்கிறேன் சார், சொல்லுங்க. 6000 ரூபாய் வார ஒரு நிமிஷம் கணக்குல போடாம கையில 6000 ரூபாய் நீங்க இடையில கொடுத்தீங்க. எப்படி கொடுத்தீங்க பணத்தை? எந்த மாதிரி போய் சேர்ந்தது மக்களுக்கு? ஏன் வங்கி கணக்குல நீங்க சேர்த்தல? நான் கேட்கிற கேள்விகள்லாம் நிதியமைச்சர் நேரடியாக இங்கிருந்து பார்வையிட்டு இருக்காங்க. அம்பத்தூர்ல போய் அத்தனை தொழிற்சாலையும் பார்வையிட்டு இருக்காங்க. தூத்துக்குடியில் போய் கலப்பண்ணை ஆட்சி இருக்காங்க, மக்களை சந்திச்சிருக்காங்க. மத்திய அரசு எப்படி தர வேண்டும், எங்க தர வேண்டும் என்று மத்திய அரசு கொடுப்பாங்க சார், எல்லாம் பார்த்துட்டாங்க சார். நான் சொல்றேன், உங்ககிட்ட கொடுக்கிற திமுக கொடுக்கிற நிதி ஒவ்வொரு குடும்பத்துக்கும் போய் சேர வேண்டும் என்று நினைக்கிறது மத்திய அரசு. அது தவறாக பயன்படுத்தப்படக் கூடாது அப்படிங்கறது தெளிவாக இருக்கிறதுனாலதான் சிஸ்டம். அதுக்கு தான் பதில் சொல்றாரு. அதுக்கு தான் கனகராஜ் பதில் சொல்ல வந்தாரு, அதுக்குள்ள நீங்க மாத்திட்டீங்க. இல்ல ஒரே சார் ஒரே ஒரு நிமிஷம். நீங்க சொன்ன அந்த முதல்ல 6000 ரூபாய் சொன்னீங்கல்ல, பிரதம மந்திரி கிசான் யோஜனா திட்டத்தின் மூலம் விவசாயிகளுக்கு, அது நீங்க டைரக்ட் டிரான்ஸ்ஃபர் தான் சொன்னீங்க. 4000 கோடி ஸ்கேம். இது சென்ட்ரல் கவர்மெண்ட் சொன்னது டேட்டா. என்னன்னா, உத்தரப்பிரதேசத்தில் 21 லட்சம் பேர், அஸ்ஸாமில் 8.35 லட்சம் பேர், கர்நாடகத்தில் 4 லட்சம் பேர். இது போன ஆண்டு வந்தது. இவ்வளவு பேருக்கும் நீங்கள் இந்த சொன்னீங்கல்ல டிஜிட்டல் டைரக்ட் டிரான்ஸ்ஃபர், அதில் மோசடி நடந்தது. ஒட்டுமொத்தமாக இந்தியா முழுவதும் சேர்த்து 4000 கோடி. இந்த மோசடிக்கு, அதாவது டிஜிட்டலில் அனுப்புனா நேர்மையாக நடக்கும்னு சொன்னால், நேர்மையாக நடக்கலைன்னா நிர்மலா சீதாராமன் ராஜினாமா பண்ணியிருக்கணும். 4000 கோடி. நீங்கள் 6000 ரூபாயை கையில் கொடுத்ததில் இவ்வளவு கோவம் வருது. நான் இன்னொன்று கேட்குறேன், 7.5 லட்சம் பேருக்கு ஒரே ஒரு வங்கி இது மொபைல் ஃபோனை ரெஃபரன்ஸாக வச்சு ஆயுஷ்மான் பாரத்தில் பணம் கொடுத்தீங்களே 7.5 லட்சம். இதெல்லாம் டிஜிட்டல் தான் சார்.
டிஜிட்டலுக்கு அப்பால இல்லை. இதை எங்கே போய் சேர்க்கறது? சரி, நான் பாவப்பட்டவன், என் காசு தான் பேங்க்ல போடுறேன். எவ்வளவு தமிழ்நாட்டுல மகளிர் உரிமை தொகையை ஒரே ஒரு பேங்க் அக்கவுண்ட்ல ஒரே ஒரு நிமிஷம் 20 ஒரே நில்லுங்க. மகளிர் உரிமை தொகையை பேங்க்ல போட்டீங்க 1000 ரூபாய் போய் சேர்ந்தா இல்லையா? இல்ல வங்கியில போட்டா என்ன இங்க தமிழ்நாட்டுல என்ன குறைபாடுன்னு சொல்லுங்க. உடனடியா நீங்க மத்த ஸ்டேட்டுக்கு போகாதீங்க, தமிழ்நாட்டை பத்தி பேசுறோம். தமிழ்நாட்டுல 1000 ரூபாய் நீங்க மகளிர் உரிமை தொகை கொடுத்தது பெண்களுக்கு போய் சேர்ந்தா இல்லையா? 6000 கொடுக்கறதுல என்ன பிரச்சனை உங்களுக்கு? ஒரே ஒரு நிமிஷம் தமிழ்நாடு அரசு தான் பொறுப்பு. நீ இல்ல நான் என்ன கேட்கிறேன், அந்த அம்மா இவங்க நிதியமைச்சர் என்ன சொன்னாங்கன்னா, இது யாரு கொடுக்குறோன்னு தெரியாம போயிடும், மோசடி நடந்துரும். நான் அதைத்தான் கேட்கிறேன். நீங்க டிஜிட்டல் பரிவர்த்தனை தானே, 4000 கோடி ஸ்கேம் நடந்தது, அம்மா ராஜினாமா பண்ணாங்களா? ஆயுஷ்மான் பாரத் நடந்தது, நரேந்திர மோடி பண்ணாரா? அப்புறம் நேர கொடுக்கும்போது உங்களுக்கு தமிழ்நாடு நிதியமைச்சர் காழ்ப்புணர்ச்சியோடு சொல்கிறாரு, கோபத்தோடு சொல்கிறாரு. நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்குறேன் சார், ஏன் பணம் சார் 5000 ரூபா போட்டிருக்கேன் சார், வெள்ளம் வந்துடுச்சு சார், அதுலேருந்து ஒரு 1000 ரூபாய் எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க, கூட 500 ரூபாய் நீங்கள் பிடிக்கிறீங்களே, நியாயமா? இப்படி பிடிச்சது மட்டும் 21,000 கோடி. கூடுதலாக நான் ஏடிஎம்ல எடுத்துட்டேன், சொன்ன முறைக்கு மேலே ஏடிஎம்ல எடுத்துட்டேங்கிறதுக்கு 8000 கோடி. 6000 கோடி எதுக்கு தெரியுமா? நான் எஸ்எம்எஸ் அனுப்புனேன் அப்படின்னு. இந்த 35,000 கோடியும் யாரோட காசு சார்? 5000 ரூபா கூட மெயின்டைன் பண்ண முடியாதவன் பாக்கெட்டில் இருந்து நீங்கள் பறிச்சுக்கிட்டது. ஆனால் 14 லட்சம் கோடி 25 லட்சம் கோடின்னு வராக்கடனை நீங்கள் தள்ளுபடி பண்ணுவீங்க. ஏடிஎம்ல போய் சாதாரணமாக எடுக்கிறவன் யார் சார்? அன்றாடம் காட்சியும் மிடில் கிளாஸ் தானடா சார். 5000 ஜன்தன் வங்கி கணக்கு ஒரு தாலுகா சொல்றேன், ஜீரோ மினிமம் பேலன்ஸ் எப்படி சார் தள்ளுபடினா அதை கரெக்ட்டே பண்ண முடியாது தாலுகா சொல்றேன் சார். நினைக்கிறோம் சட்டபூர்வமா அது தவறான விஷயம். அண்ணன் கனகராஜன் சார், அந்த கதையெல்லாம் ரொம்ப நாளா தவறான கருத்து பதிவு செய்றீங்க. ரைட் ஆஃப் வெய்வர் சட்டப்படி தவறான விஷயம். இந்திய வராக்கடன் புத்தகத்துல தள்ளி வைக்கிறது. வரவுக்கு மேல பணம் வரவு செய்யப்பட்டிருக்கிறது. நீங்க தவறான தகவல் சொல்றீங்க. சரி சரி சரி, இந்த விவாதம் தொடர்பா நேயர்கள் முன்னாடி ஒரு கேள்வியை முன் வச்சிருந்தோம். வரேன் சார், வந்துடுறேன் நாகராஜ், வந்துடுறேன். அதாவது தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒன்றிய அரசு என்ன செய்தது அப்படிங்கிற முதலமைச்சர் மு க ஸ்டாலினோட கேள்வி அப்படிங்கிறது நியாயமான ஆதங்கம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருந்தோம். இது 79% பேர் இதுதான் இதற்கும். அதே போல் அரசியல் ரீதியான பேச்சு அப்படிங்கிறதுக்கு 15% பேரும், இதில் எந்த கருத்துமே இல்லை அப்படின்னு சொல்லி 6% பேரும் குறிப்பிட்டிருக்காங்க. அதாவது முதலமைச்சர் மு க ஸ்டாலினோட கேள்வி அப்படிங்கிறது நியாயமான ஆதங்கம் தான் அப்படின்னு சொல்லி 79% பேர் குறிப்பிட்டிருக்காங்க. பாலச்சந்திரன் சார், உங்ககிட்ட தான், அதாவது இது நியாயமான ஆதங்கம் தான் அப்படின்னு சொல்லி ஒரு 79% பேர் குறிப்பிட்டிருக்காங்க. நான் கேட்குறது என்னென்னா, தமிழ்நாட்டு, அதாவது தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு அரசியல் காரணத்துக்காகவே ஒன்றிய பாஜக அரசு தமிழ்நாட்டை புறக்கணிக்குதா, அப்படி எடுத்துக்கலாமா? அதுதான் உண்மை. அப்புறம் பாருங்க, இன்னைக்கு நடக்கிற விவாதத்தில் பாருங்க, திரு கனகராஜ் சொன்ன ஒரு பாயிண்ட்ல இருந்து திரு நாகராஜ் ஸ்கிப் பண்ணிக்கிட்டே போறாரு. அதுக்கு பதில் சொல்லணும். அதாவது குஜராத்துக்கும் சரி தமிழ்நாட்டுக்கும் சரி நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் படி கொடுக்க வேண்டிய ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய ப்ரொபோஷனை கொடுத்துட்டாங்க, ஏற்றுக்கிறோம். 2 பேருக்குமே கொடுத்துட்டாங்க. பிரதம மந்திரி நிவாரண நிதியிலிருந்து குஜராத்துக்கு 1000 கோடி கொடுத்தாங்களே, குஜராத்துக்கு தமிழ்நாட்டுக்கு என்ன கொடுத்தாங்கிற கேள்விக்கு பதில் இல்லை. அங்கேயே 1000 கோடி கொடுத்தாங்க, இங்கே 1000 கோடி கொடுத்தாங்கிறது உண்மை இல்லை. அந்த 1000 கோடிங்கிறது கொடுக்க வேண்டிய பணம், அவர்களுக்கு உரிமையான, தமிழக மக்களுக்கு உரிமையான பணம். அதை தவிர மேலே என்டிஎம்ஆர்லேயே கொடுக்கணும். நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் என்ன சொல்லுது, ஸ்டேட்டுக்கு கொடுக்க வேண்டிய ஃபண்ட்ஸை தவிர சமாளிக்க முடியாத நிலைமை இருந்ததுன்னா ஒன்றிய அரசுடைய நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஃபண்ட்ல இருந்து நீங்கள் பணம் கொடுக்கணும்னு சொல்லுது. அதே வரணும், அது வரல தமிழ்நாட்டுக்கு. குஜராத்துக்கு ஸ்டேட் இவங்களுக்கு என்டிஎம்ஆரில் கொடுக்கறத தவிர பிரதமருடைய நிவாரண நிதியிலிருந்து 1000 கோடி ரூபாய் அதிகமாக கொடுக்கப்பட்டது. அப்படி ஏதாவது நீங்கள் தமிழ்நாட்டுக்கு கொடுத்தீங்களா அப்படிங்கிற பேச்சுக்கு பதில் இல்லை. ஒன்று. ரெண்டாவது, திரும்ப என்ன, நீங்கள் 1,28,000 கோடி, நானும் நீங்களும் 38,000 கோடி 48,000 கோடினா ஜனங்களுக்கு ஒன்றும் விளங்காது. எது விளங்கும்னா, நீங்கள் திருமதி நிர்மலா சீதாராமன் பேசும்போது நேரடி வரி மறைமுக வரி இந்த ரெண்டையும் சேர்த்து தமிழகம் எவ்வளவு பணம் கொடுத்துருக்கு, அந்த கொடுத்த பணத்திலிருந்து எவ்வளவு பணம் திரும்பி இருக்கு, இந்த கேள்விக்கு பதில் இல்லை திரு நாகராஜ் அவர்களிடமிருந்து. நேரடியான பதில்
இல்லை. சார் அது தெளிவா இன்னொன்னு சொல்லிட்டோம் சார். சென்ட்ரல் கவர்மென்ட்டுடைய டைரக்டரேட் ஆஃப் ஸ்டேட் எவ்வளவு பர்சன்டேஜ் வைஸ்ல சொல்லிட்டோம், உங்களுக்கு தெளிவா சொல்லிட்டோம். இல்ல அந்த பெர்சன்டேஜ்ங்கிறது தப்பு. ஏன்னா நீங்க வந்து நேரடி வரியை பத்தி மட்டும் வச்சு ஒரு பெர்சன்டேஜ் வர்க் அவுட் பண்றீங்க. மறைமுக வரியை சேர்த்து செல்கிறது பெர்சன்டேஜ் வர்க் அவுட் 6.2% திரும்ப வருகிறதுன்னு தெளிவா சொல்லிட்டேன் சார். நீங்க இத சொல்ற இது பெரிய டிஸ்கஷன். நாம் ஒரு நிதி அமைச்சர் 6.2% நேரடி வரியை பத்தி மட்டும் நீங்க திரும்ப நாகராஜ் அவர்கள் திரும்ப தவறான தகவல்களை கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. அது தவறு. திரும்ப வந்து இவர் கேக்குறாரு, இந்திரகுமார் கேக்குறாரு, திரு கனகராஜ் கேக்குறாரு, நீங்க மறைமுக வரியை சேர்த்தீங்களா? எஸ் ஆர் நோ, அவ்வளவுதானே. அத சொல்லுங்க. சொல்றேன் சார், மொத்தமா சொல்றேன். மொத்தமா தமிழ்நாடு மறைமுக வரியை பத்தி அவங்க கேக்குறாங்க சார். 5.6% சார் எல்லாமே டோட்டல் பர்சன்டேஜ்ல சொல்றேன் சார். நானு டோட்டல் பர்சன்டேஜ்ல சொல்றேன். நானு நீங்க அமௌண்ட்ல சொன்னா வேரியேஷன் வரும். நான் சொல்றேன் பர்சன்டேஜ்ல சொல்றேன். 5.6% இங்க தமிழ்நாட்டுல இருந்து போயிருக்கு. திரும்ப 6.2 சார். இது வந்து தெளிவா கான்ட்ரிபியூஷன்ல ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் எவ்வளவு இருக்கு எல்லாமே. சரி நேர குறைவா ராமசாமி மையப்படுத்த குறிக்கிட்டாரு. ராமசாமி மையப்படுத்த என்ன செய்ய முடியும்? மறுபடியும் ஒரு சின்ன இல்ல மறுபடியும் ஒரு சின்ன இன்டர்வென்ஷன் கொடுக்க வேண்டிய தேவை இருக்கு. இப்ப அரசு அமைச்சர்கள் வந்து அரசியல் ரீதியா பேசும்போது சில புள்ளிவிவரங்கள் சொல்றாங்கல்ல, அதே மாதிரி திருமதி சீதாராமன் அவர்கள் வந்து ஒரு புள்ளிவிவரம் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? இங்க வந்து 64 சென்டிமீட்டர் மழை பெய்யும்னு எச்சரிக்கை விடுக்கப்பட்ட போது ஐஎம்டி அந்த மாதிரி எச்சரிக்கை கொடுக்கப்பட்டதுக்கு அப்புறம் தமிழக அரசு அது சரியா கவனிக்கல அப்படின்னு சொன்னாங்க. இப்போ இதுக்கு முன்னாடி இந்த ரமணனும் சரி, இப்போ ஐஎம்டியில் இருக்க பாலச்சந்திரனும் சரி, அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? 20 சென்டிமீட்டருக்கு மேலே மழை வரும் அப்படிங்கிற எச்சரிக்கையை கொடுக்குற அளவுக்கு தான் எங்ககிட்ட இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இப்போ அரசு தரப்புல இருந்து 2 விதமான விளக்கங்கள் வந்திருக்குல்ல. அரசு அதிகாரிகள் ஒன்று சொல்லியிருக்காங்க, அமைச்சர் ஒன்று சொல்லியிருக்காங்க. அப்போ அமைச்சர் சொன்னதுக்கு வந்து நிச்சயமா வந்து வேலிடேஷன் கொடுக்கணும். இன்னைக்கு வரைக்கும் ஐஎம்டி சொல்லியிருக்கா 64 சென்டிமீட்டர்னு நாங்கள் சொன்னோம் அப்படின்னு சொல்லியிருக்கா? அப்படி சொல்லாத பட்சத்தில் நம்ம என்ன நினைக்க வேண்டியிருக்கு? நிதியமைச்சருக்கு தவறான தகவல்கள் தரப்படுகின்றன, அந்த தகவல்களின் அடிப்படையில் அவங்க பேசுறாங்க அப்படிங்கிற முடிவுக்கு தான் நம்ம வர வேண்டியிருக்கு. அதே மாதிரி தான் இந்த தமிழக அரசுக்கு தமிழகத்துக்கு அதிகமாக நிதி கொடுத்தோங்கிறது அதே மாதிரி தவறான தகவல்களின் அடிப்படையில் சொல்லியிருக்காங்க. பெர்சன்டேஜ்னு திரும்ப பேசுறதுல வந்து பொருள் கிடையாது. எந்த பெர்சன்டேஜ் வந்து நேரடி வரி மட்டும் பேசுறீங்களா? 97 லட்சம் கோடி சார் மேட்ச் ஆகுது உங்களுடைய. ஒரே நிமிஷம், நீங்க சொல்ற அந்த அமௌண்ட் 6 நிர்மலா சீதாராமன் சொல்றதும் தமிழக அரசுடைய அந்த பட்ஜெட்ல இருக்கிற அமௌண்ட்டும் 6.97 லட்சம் கோடி மேட்ச் ஆகுது சார். ரெண்டு ஒண்ணு தான். திரும்பவும் குழப்பிட்டே இருக்கானா நாகராஜன்? திரும்ப குழப்பமான விஷயங்களே சொல்ல வேண்டாம். அவங்க கேட்டது வந்து மறைமுக வரி சொல்றாங்க. இந்திரகுமார் அதான் கேட்டீங்க. பர்சன்டேஜ்ல சொல்றேன். அவர் பர்சன்டேஜ்ல சொல்ற கணக்கு சொல்றாரு. இல்ல அவர் வந்து திரும்ப அவங்க வந்து மொத்தமா வரி விதிப்பு முறையில் இருக்கக்கூடிய பாரிய சிக்கல் தான். மறைமுக வரிகளை எல்லாம் ஒழிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஜிஎஸ்டி கொண்டு வந்தாங்க. ஆனா இன்னமும் மறைமுக வரி என்பது நீடித்துக் கொண்டேதான் இருக்கிறது. இந்தியாவின் பெரும்பான்மையான வரி மறைமுக வரியாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது அப்படின்ற உண்மையை நிர்மலா சீதாராமன் அவர்களும் மறைக்கிறார், நாகராஜன் அவர்களும் மறைக்கிறார். ஏன் அவரால் மறைமுக வரி மொத்தமா சொல்றேன்னு சொல்றாருல, மறைமுக வரி எவ்வளவு அப்படின்றதுக்கான பெர்சன்டேஜ் சொல்லுங்க, அவருக்கு தெரியாது. ஏன்னா நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொல்லல. அவர் ஸ்டேஜ்ல சொன்ன கணக்கை இவர் வந்து பட்ஜெட்டில் பார்த்ததாக தனியாக சொல்லிக்கிட்டு இருக்கிறாரே தவிர எந்த விதமான கருத்தும் இல்ல. 2 விஷயத்துக்கு பதில் சொல்லியே ஆக வேண்டும் ஒன்றிய அரசு. செஸ் அப்படின்றத வந்து எல்லாத்தையும் பிரிச்சு கொடுத்துட்டோம்னு சொன்னாரு. சிஏஜி ரிப்போர்ட் 2020 வந்த ரிப்போர்ட்ல வந்து என்ன குறிப்பிடப்பட்டிருக்கிறது அப்படின்னா 70,000 கோடி ரூபாய் செஸ்ஸில் இருந்து வசூலிக்கப்பட்ட தொகை 78,376 கோடி ரூபாய். அதாவது செஸ்ஸிலிருந்து வசூலிக்கப்பட்ட 40% பணம் எதற்காக வசூலிக்கப்பட்டதோ அதற்காக செலவிடப்படவே இல்லை அப்படின்றது சிஏஜி கொடுத்திருக்கிற ரிப்போர்ட். இன்னொன்னு இவங்க அதிகமா இந்த செஸ் அண்ட் சர்சார்ஜ் ரொம்ப அதிகமா வசூலித்தது எதுல அப்படின்னா பெட்ரோல் டீசல்ல. எதற்கு அப்படின்னா அது அதற்குரிய செலவுகளுக்கு செய்யப்பட வேண்டும் அப்படின்றதுக்காக. ஸ்வச் பாரத்துக்குன்னு செஸ் போட்டாங்க. இன்னைக்கும் மலமல்லும் தொழிலாளர்கள் இந்தியாவில் இருக்கிறார்கள், குஜராத்தில் இருக்கிறார்கள், ராஜஸ்தானில் இருக்கிறார்கள். அவர்களுக்கு என்ன விடிவு காலத்தை இந்த அரசு கொடுத்து விட்டது? செஸ்ஸுக்குன்னு இந்தியா முழுக்க பெட்ரோல் போட்ட அத்தனை பேர்ட்டையும் வசூல் பண்ணாங்களே காசு அந்த ஸ்வச் பாரத்துக்குன்னு சொல்லிட்டு அவர்களுக்காக ஒரு உபகரணத்தை உருவாக்கி தர இந்த இந்திய அரசால் முடிந்திருக்கிறதா? முடியவில்லை.
இந்தியாவிலிருந்து இந்த ஆயில் செஸ் அப்படின்னு தனியா ஒன்று போடுறாங்க. அந்த ஆயில் செஸ் ஆயில் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் போர்டுன்னு ஒன்று வச்சிருக்காங்க, ஒன்றிய அரசு நிறுவனம். அந்த நிறுவனத்துக்கே கொடுக்கல. அந்த காசு எங்க போச்சுனே தெரியல. சிஏஜி ஆடிட்ல அந்த காசு இல்லன்னு சிஏஜி இந்த லட்சத்தில் வரி வசூலித்து கொண்டிருக்கிறது ஒன்றிய அரசு. 40% ராமசாமி அவங்களை குறுக்கிடுறாரு. ராமசாமி நான் ஃபேக்ஸ் தப்பா இருக்கு, நான் ஒரு வாட்டி சொல்றேன்றேன். சொல்லுங்க ராமசாமி மையப்பன், சொல்லுங்க. இல்ல சார், நான் 3 விஷயம். ஏன்னா கனகராஜன் சொன்னாங்க தமிழக மக்கள் பத்தி கவலை இல்லை. நான் பேச ஆரம்பிக்கும் போதே சொன்னேன், யார் அரசா இருந்தாலும் சரி, எந்த அரசியல் கட்சியாக இருந்தாலும் சரி, எந்த மனிதனாக இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே பேரிடர் காலத்துல அனைவருக்கும் உதவி செய்ய வேண்டும் அப்படின்றதா முதல் உதவி செய்ய வேண்டியது இருக்கு. எல்லா மனிதர்களுக்கும் ஒன்றிய அரசுக்கு இருக்கிறதா? கொஞ்சம் இருந்தால் கொடுக்காத தொகையை கொடுத்ததாக போய் சொல்வீர்களா? அந்த மனிதத்தன்மை இருந்தால் பிரதமரின் நிவாரண நிதியில் இருந்து இப்போது வரைக்கும் ₹1 கூட ஒதுக்கல. பிஎம் கேர்ஸ் என்ற ஃபண்ட் எதற்காக வாங்கப்பட்டிருக்கிறது? எதற்காக மூடி மறைத்து பாதுகாக்கப்படுகிறது? பதில் சொல்லுங்க. மனிதநேயத்தோட பேசுங்க முதல்ல. ராமசாமி அதற்கான பதில சொல்லிடுங்களே. ராமசாமி உரிமை கிடையாது. நெறியாளர்கள் சொன்னா கூட திமுகவை சார்ந்தவர்கள் மற்றவர்களை பேச விட மாட்டார்கள். இதுதான் ராமசாமி அதற்கான பதில சொல்லிடுங்களா? அவங்க ஒரே ஒரு கேள்வி தான் கேக்குறாங்க. எல்லாரோட கேள்வியும் ஒன்னாதான் இருக்குது. அந்த ஒரு கேள்விக்கான பதில சொல்லிடுங்க. குறுக்கிடுறது நிறுத்துங்க. நீங்க ஏன் குறுக்கிடுறாங்க? சார், நான் 4 ஸ்டேட்மென்ட் சொல்றேன், பேச விடுங்க. டெமோக்ராட்டிக்கா நான் 4 ஸ்டேட்மென்ட் சொல்றேன்னு சொல்றேன். 4 ஸ்டேட்மென்ட் சொல்றதுக்கு பொறுமை கிடையாது. கனகராஜன் முக்கியமா ஒரு பொறுப்பு கேட்டாங்க. எல்லா மனிதருக்கும், பாஜகவை சார்ந்தவரா இருக்கட்டும், திமுகவை சார்ந்தவரா இருக்கட்டும், எந்த கட்சியை சார்ந்தவரா வேணா இருக்கட்டும், எந்த அரசை சார்ந்தவர்களா வேணா இருக்கட்டும், எல்லாருக்கும் முதல் பொறுப்பு அவசிய காலத்தில் என்ன செய்யணுமோ அந்த உதவி செய்ய வேண்டியது முதல்ல. அது எல்லாருமே செய்யணும்னு சொல்லி தான் நான் ஆரம்பிச்சேனே. ஒண்ணு. இரண்டாவது, சொல்றீங்க என்ன செஞ்சீங்கன்னு சொல்ல மாட்டீங்களே. பொறுப்பும் எல்லாருக்கும் இருக்கு. அண்ணா கொஞ்சம் வெயிட் பண்றீங்க. 4 ஸ்டேட்மென்ட் 4 லைன் நான் சொல்றேன். சொல்லும்போது அதற்கான பதில் வரும். கொஞ்சம் சுருக்கமா நேரம் ரொம்ப குறைவா இருக்கு. கிடையாது. டெமோக்ராட்டிக்கா இன்னொருத்தர பேச விடுற உரிமையை கொடுக்க மாட்டேங்கிறீங்க. எனக்கு பேச விடுற உரிமை இல்லைன்னா விட்டுருங்க. நான் ட்விட்டர்ல எல்லாத்தையும் போடுறேன், நீங்க பாத்துக்கோங்க. இல்ல பொதுத்தளத்துல போடுறேன், பாத்துக்கோங்க. என்னன்னா அடுத்த விஷயம், அவங்க கேட்டது, நான் சொன்னது 900 கோடி உடனே வந்திருக்குன்னு. அது சட்டப்படி கொடுக்க வேண்டிய ஒன்று. அது யாருமே தடுக்க முடியாது. ரெண்டாவது, பிஎம் நேஷனல் ரிலீஃப் ஃபண்ட்ல இருந்து கொடுக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அது மட்டும் இல்ல, பிஎம் கேர்ஸ்ல இருந்தும் கொடுக்கணும். அதற்கான கேட்கறதுக்கான தார்மீக உரிமை ஒவ்வொரு தமிழக மக்களுக்கும் இருக்கு, முதலமைச்சருக்கும் இருக்கு. அதை யாரும் தவறுன்னு சொல்லல. அதை கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு ஒரு அசஸ்மெண்ட் ப்ராசஸ் இருக்கு. அவங்க அந்த அசஸ்மெண்ட் ப்ராசஸ், பிஎம் கேர்ஸ்க்கு என்ன அசஸ்மெண்ட் இருக்குன்னு சொல்லுங்க பாப்போம். பிஎம் கேர்ஸ்ல இருந்து ஃபண்ட் வாங்குறதுக்கு என்ன அசஸ்மெண்ட் நீங்க சொல்லி நான் இந்த டிபேட்ல தோத்துட்டேன்னு எழுதி கொடுத்துறேன் சார். பிஎம் கேர்ஸ்ல இருந்து காசு வாங்குறதுக்கு என்ன அசஸ்மெண்ட் எழுதி கொடுங்க. நான் மட்டும் இல்ல, நான் சாருக்கு சொல்றேன். நாங்க மூணு பேர் டிபேட்ல தோத்துட்டோம்னு சொல்றோம். பிஎம் கேர்ஸ்க்கு என்ன அசஸ்மெண்ட் process மட்டும் சொல்லுங்க. நீங்க சுருக்கமா சொல்லுங்க ராமசாமி. நேரா விஷயத்துக்கு வாங்க. கேட்க தயாரா இல்ல அப்படினா நான் விட்டுறேன். இங்க இல்ல நான் கேக்குறேன். அவங்க யாரும் குறிக்கிட மாட்டாங்க. அவர் கேட்ட ஒரே ஒரு கேள்வி தான் பதில் சொல்லுங்க. கேட்டிங்க. கேட்க தயாரா இருந்தா ஒரே ஒரு நிமிஷம் கேளுங்க. டைரக்ட் டாக்ஸ் டெவல்யூஷன் பத்தி கேட்டிங்க. நான் 2021-22 தமிழகத்தோட கான்ட்ரிபியூஷன் இதெல்லாம் வேணாம் சார். அவர் கேட்டது நேரா வாங்க. நேரா ரொம்ப குறைவா இருக்கு. அசஸ்மெண்ட் process என்னன்னு சொல்லுங்க பாப்போம். அது பிஎம் கேட்ஸ்க்கே தெரியாது. நீங்க சொல்லுங்க பாப்போம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து நான் கான்ட்ரிபியூஷன் ரைஸ் பண்ணி தரேன். தப்பா சொன்ன ஃபேக்ட்ஸ் எல்லாத்துக்கும் நான் கரெக்ட் பண்ணியே ஆகணும். டைரக்ட் டாக்ஸ் டெவல்யூஷன் தமிழகத்தோட கான்ட்ரிபியூஷன் 2021-22ல 5.16 lakh crore. அதுக்கு மத்திய அரசு டைரக்டா அந்த அசஸ்மெண்ட் processக்கு வாங்க சார். அத கேட்டாங்கல்ல, அதுக்குள்ள போயிடலாம். நேரா ரொம்ப குறைவா இருக்கு. பதில் சொல்லுங்க. பிஎம் கேர்ஸ்ல இருந்து காசு வாங்கணும்னா தமிழ்நாடு அரசு எந்த போர்ட்டல்ல அப்ளை பண்ணணும்? இல்ல நாங்க அப்ளை பண்ணனும்னா சொல்லுங்க. எதுல அப்ளை பண்றதோ அப்ளை பண்றோம். என்ன அசஸ்மெண்ட் process சொல்லுங்க. நான் குறுக்கீடோட மட்டும் பேசிட்டே இருக்கணும். கரெக்ட்டான டேட்டா சொல்ல மாட்டீங்க சார். பிஎம் கேர்ஸ்க்கு அசஸ்மெண்ட் இருக்குன்னு நீங்க சொன்னீங்கல்ல, அத நிரூபிங்கன்னு நான் கேக்குறேன். 4.91 crores தமிழகத்தோட கான்ட்ரிபியூஷன். அதுக்கு 2.24 lakhs மத்திய அரசு திரும்பி தமிழ்நாட்டுக்கு கொடுத்திருக்கு. இது இல்லாம செஸ்ஸோட கான்ட்ரிபியூஷன். செஸ் மத்திய இதன மிட் டே மீல் ஸ்கீம். சரி, ஓகே. திரும்ப முதல்ல இருந்து ஆரம்பிக்கிற மாதிரி இருக்குது. நேரம் குறைவா இருக்கு. ராமசாமி நேரம் ரொம்ப குறைவா இருக்குது. இதுக்கெல்லாம் 11,000 crores கொடுக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் யாரும் கன்சிடர் பண்றது இல்ல. டைரக்ட் டாக்ஸ் டெவல்யூஷன் என்ன இருக்குன்னு பாருங்க. கனகராஜ் சார் கடைசி ஒரே ஒரு நிமிஷம் உங்களுக்கு. தமிழக அரசு கனகராஜ் சார் கடைசி லாஸ்ட் 1 minute. நேரம் குறைவா இருக்கு. ஓகே. அதான் அவங்க என்ன முடிவு பண்றாங்கன்னா, தமிழ்நாட்டின் மீது மிகப்பெரிய காதல் பிரதமருக்கு இருக்குன்னு சொன்னாங்க. எனக்கு ஒரே ஒரு கேள்விதான். இவ்வளவு காதல் இருக்கிற ஒருத்தர்
இந்த எய்ம்ஸை கட்டி கொடுக்க சொல்லுங்கள் சார். அதோட வந்த எல்லா ஊர்லேயும் எய்ம்ஸை கட்டி முடிச்சிட்டாங்க சார். நீங்க 2022-23ல தமிழ்நாட்டுல அதாவது தென்னக ரயில்வேல புது லைன் போடுறதுக்கு வெறும் 59 கோடி ராமசாமி மெய்யப்பன் நீங்க ஏன் நேரத்துல பேசிட்டு ராமசாமி மெய்யப்பன் நீங்க ஏன் நேரத்துல பேசிட்டு ஏன் நேரத்துல ரொம்ப நன்றி சார். சார் அவ்வளவு காதல் இருக்கிற ஒருத்தர் தமிழ்நாட்டில் புது ரயில்வே லைன் போடுறதுக்கு 2021-22ல வெறும் 59 கோடி ரூபா. ஆனா வட இந்திய ரயில்வேக்கு எவ்வளவுனா 4 பட்ஜெட்டை சேர்த்தா 4 பட்ஜெட்டை சேர்த்தா 4 பட்ஜெட்டை சேர்த்தா 4 வருஷத்தை சேர்த்தா தமிழ்நாட்டுக்கு புது லைன் போட வெறும் 308 கோடி ரூபா. ஆனா நார்தன் ரயில்வேக்கு அது 31,008 கோடி ரூபாய். இதை எந்த வகையில பாக்குறது? தமிழ்நாட்டுக்கு நாங்களா மெடிக்கல் காலேஜ் கட்டிக்கிறோம்னா கூட நீங்க இதுதான் தமிழ்நாட்டின் மீது காதலா அப்படிங்கறத கேட்க வேண்டியது. ஏன் ராமசாமி மெய்யப்பன் நீங்க மத்தவங்க நேரத்துல ஏன் பேசுறீங்க? எனக்கு புரியவே இல்லை. இல்ல ராமசாமி மெய்யப்பன் ராமசாமி மெய்யப்பன் நீங்க தப்பா பேசுறீங்க. நீங்க தப்பா பேசுறீங்க ராமசாமி மெய்யப்பன். எனக்கு நான நேரம் சொல்லி நான் ஆரம்பிச்ச பிறகு தொடர்ச்சியாக பேசிட்டே இருக்கீங்க. இது எதனால வருது அப்படின்னா உங்களால இந்த கேள்விகளுக்கு பதிலே சொல்ல முடியாது சார். ஜென்ரலா சொல்ல முடியுமே தவிர காதலோட இருந்தாங்க எல்லா உதவியும் செய்யணும் அதை சாதாரண மனுஷனே செய்வான். நான் சொல்றது ஒரு நயா பைசா கூட ஒன்றிய அரசாங்கம் ஆமாம் பேரிடர் வந்திருக்கிறது இந்தா செலவழின்னு இன்னைக்கு வர குடங்குடமா கண்ணீர் வடிக்கிறாங்க. முதலமைச்சர் தப்புன்றாங்க, பினான்ஸ் மினிஸ்டர் தப்புன்றாங்க, அதுன்றாங்க இதுன்றாங்க. கூடுதலா ஒரு பைசா வந்துச்சான்னு நான் கேட்கிறேன். அதுக்கு பதிலே வர மாட்டேன்னு சார். நீங்க சொல்லுங்க. நீங்க ஸ்பெசிஃபிக்கா கேட்ட பிஎம் கேர்ஸ் ஃபண்டு பிரைவேட் ஃபண்டுன்னு சொல்லிட்டு அதுக்கு நாம்ஸ் இருக்குன்னு சொன்னீங்க பாத்தீங்களா? அதெல்லாம் ரொம்ப அநியாயம் சார், தப்பு. நன்றி சார், நன்றி 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 நன்றி. விவாதத்தில் பங்கேற்ற அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நேயர்களே. நன்றி, வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.